அதே மாதிரி டு ஸ்டார்ட் வித் உங்களை எல்லாருமே வெல்கம் பண்றதுக்காக I would like to have the producer please எங்களுக்காக ஒரு இரு வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். உறுதிமொழி ஒன்று ஏற்றுக்கிறேன். பாண்டியன் பரசுராமன் என்னும் நான் என்னுடைய நிறுவனம் விஜய கணபதி பிக்சர்ஸ் தயாரிக்கும் ஒவ்வொரு படமும் என்னுடைய உயிரின் மேலான தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் அன்புள்ள பத்திரிகையாளர், தொலைக்காட்சி நிறுவனம், ஓடிடி சேனல், மீடியா, பிரஸ், ஆன்லைன் மீடியா, ஆஃப்லைன் மீடியா, திரையரங்க உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர், நான் எடுக்கும் ஒவ்வொரு படமும் அனைவருக்கும் பிடிக்கும்படி எடுத்து வெளியிடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். ஃப்ரீடம் படம் பண்ணியிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் சிவா சார் டைரக்டர் கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சசி சார் கிட்ட ஷேர் பண்ணேன் இந்த ஸ்ரீலங்கன் படம் சார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை, ரொம்ப நல்லா வரும்னு சொல்லிட்டு சார் கான்ஃபிடன்ட் கொடுத்தாரு. அதன் பிறகுதான் நான் வந்துட்டு இது வந்து எனக்கு ஒரு முழு உறுதி வந்தது, கான்ஃபிடென்ட். அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச உடனே அது ஒரு அதுக்கு உண்டானது என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன ஒர்க்கு பண்ணணுமோ டைரக்டர், ஹீரோ சார் நிறைய இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்ன பண்ணும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கூட வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சு கொடுத்தாரு. டைரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்து நல்லபடியாக படம் நல்லா வந்திருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தவர்கள்லாம் நன்றி சொல்லிடுறேன். சாரி. ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கு நன்றி, நம்ம உதயகுமார் அவர்களுக்கு, எடிட்டர் ஸ்ரீகாந்த், டிஓபி NS உதயகுமார், லிரிக் ரைட்டர் மோகன் ராஜா சார் அண்ட் அருண் பாய் சார், ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ், தேங்க்யூ உங்கள் மியூசிக்கில் கொலாப் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் நீங்கள் வந்துட்டு தீரன், அதுக்கப்புறம் ராட்சசன், அதுக்கப்புறம் DNA கூட சொன்னாங்க, நல்ல ஆர்ஆர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் முழுக்க பெஸ்டா நல்லா பண்ணியிருக்காரு ஜிப்ரான் சார். இந்த வேரியேஷன்ல இது வரைக்கும் நான் அவர் படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். இந்த வேரியேஷன் இந்த படத்தை நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நம்மள ஒரு சீட் நுனியில உட்கார வச்சாரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையா வந்திருக்கு. நன்றி சார், ஜிப்ரான் சார், தேங்க்யூ. ஹீரோயின் மேடம், ஒரு கதைக்காக வந்துட்டு ஒரு ஹீரோயின் தேவை. அந்த கதைக்கு வந்து டைரக்டர் எவ்வளவு சஜஸ்ட் பண்ணாரு. பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 15-20 டேஸ் கூட ஷூட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் அது பார்த்துட்டே இருந்தோம். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஹீரோயின் லிஜோமல் நிறைய பேர் சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க, இவங்க தான் சார் நம்ம இந்த கதைக்கு கரெக்டானவங்க. கரெக்டா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்லியா ஃபேமிலி ஃபேஸா இருந்தா மட்டும்தான் இந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம டைரக்டர் கிட்ட ஹீரோ கிட்ட சொன்ன நல்ல கரெக்டான ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே கமிட் பண்ணோம். ரொம்ப சூப்பரா வந்து நடிச்சு கொடுத்துட்டாங்க. படத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப வந்துட்டு லைக் பண்ண வச்சிரும். எப்படின்னா நம்ம ஜெய்பீம்ல எப்படி பண்ணாங்க அதே போல இந்த படத்துலயும் ரொம்ப அல்டிமேட்டா நல்லபடியா பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி லிஜமல் மேம், தேங்க்யூ. அப்புறம் டைரக்டர் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கதைக்காக ஒவ்வொரு நிமிஷம் எடிட்டிங்ல உட்காந்து பார்த்து அந்த ஆர்டர் பண்ணி நல்லபடியா வந்துட்டு ஒவ்வொரு டைம் எனக்கு நல்லபடியா காட்டிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டாப்ல படம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர், டீசர் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டா நல்ல ஒரு ஆடியன்ஸா மக்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குன்றது பிடிக்குன்ற அளவுக்கு நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டாப்ல. டைரக்டர் சாருக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி நல்லபடியா அதே டயத்துல வந்துட்டு இந்த படம் பண்றதுக்கு ஒத்துழைப்பு நல்லபடியா பண்ணி கொடுத்து கம்ஃபர்டபுளா இருந்தாப்ல. ரொம்ப நன்றி டைரக்டர் சார், தேங்க்யூ. அப்புறம் கடைசியா என்னுடைய கடவுள், இது வரைக்கும் ஒரு மேனேஜரா இருந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு ஹீரோ இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பாண்டியன் பண்ணுவானா முடிப்பானான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா அவரோட நம்பிக்கை, இதை பண்ணுவான், இது 15 வருஷமா அவர் கூட நான் பார்த்திருக்கேன் நான். அதனால ஒரு விஷயத்தை கான்பிடன்ட் பண்ணி கொடுத்தாப்ல. நல்லபடியா இது வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன், தேட்டருக்கு கொண்டு போய் நல்லபடியா சேர்த்துருவேன். ஆனா அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா அதுக்கு உண்டான படத்துக்கு என்ன தேவையோ அனைத்தும்
இது கொடுக்கணும் கொடுக்க கூடாது இது அப்படின்றது ஒரு பின் டிராப் கூட நான் அது பண்ணதில்லை. படத்துக்கு என்ன தேவையோ என்ன ஆர்டிஸ்டும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது இல்லாம நல்லபடியா பெரிய லெவல்ல நல்லபடியா செலவு பண்ணி படம் பண்ணி சாருக்கு, ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் சார் படம் நல்லா பெருசா பண்ணாதான் நல்லா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியா பண்ணி முடிச்சேன். முழுக்க 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 அவர் வந்துட்டு எனக்கு ஒரு எந்த ஒரு ஹீரோவும் இப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணதால எனக்கு அவருக்கு ஒரு கடவுள் மாதிரி நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்ததுலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேஷியராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனேஜரான்றது ஒரு அந்தஸ்து வந்தது வந்துட்டு என்னுடைய சிவா சார், அம்மா கிரியேஷன். நான் வளர்ந்த இடம் ஒரு 10 வருஷமா அங்கதான் சார் ஆபீஸ்ல தான் இருந்தேன். சார் தூரத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷம் பார்ப்பேன் சார் என்னென்ன பண்றாங்கன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அவரு வந்துட்டு எனக்கு ஒரு ரோல் மாடலாகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவா சாருக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் செல்வமணி சார் ஆபீஸ்ல தான் வேற ஒரு படம் 2-3 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா செல்வமணி சாரோட அவரோட அப்பப்போ அட்வைஸ் நிறைய வாட்டி வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணி பேசியிருக்காரு. அவரோட உயரத்துக்கு வந்து நம்ம கிட்ட நல்லபடியா பேசி கூட இருந்து பேசி நல்லபடியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரும் ஒரு விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்றதும் நல்லா வரணும் அடுத்தடுத்து நல்லா பண்ணணும்ன்றது எனக்கு சப்போர்ட்டா நல்லபடியா அறிவுரை சொன்னதுக்கு செல்வமணி சாருக்கு ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அப்புறம் மணிகண்டன் சார் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இதுல. அவருக்கு அப்புறம் தான் அந்த கதையை நகரும். சரிங்களா? அவர் வந்து ரொம்ப நல்லபடியா பண்ணி வச்சிருக்காப்ல. ரொம்ப நன்றி. அப்புறம் வந்துட்டு ஆண்டனி இந்த படத்துல பண்ணிருக்காப்ல. ரொம்ப நல்ல நடிப்பு. நல்ல ஒரு படத்துக்கு ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம செலக்ட் பண்ணி அந்த கேரக்டர் நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் இது கரெக்டா வந்துட்டு அமைஞ்சர்னு கரெக்டா செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்றது தெரியும். எல்லாமே டைரக்டர் தான். இந்த கேரக்டருக்கு எல்லாமே செலக்ட் பண்ணி கரெக்டா அந்தந்த கேரக்டருக்கு டிசைட் பண்ணி போட்டது எல்லாமே டைரக்டர் தான். அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிஆர்ஓ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு ப்ரொமோஷனும் கொண்டு வந்து நிறுத்தி இங்க நல்லபடியா மக்கள் கிட்ட சேர்த்திருக்காங்க. அதன் பிறகு ஆன்லைன் ப்ரொமோஷன் ராகவனை வந்துட்டு அந்த ஆன்லைன்ல ட்விட் எல்லாம் இன்ஸ்டாகிராம் அனைத்துலயும் வந்து நல்லபடியா வந்து ப்ரொமோட் பண்ணி என் படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்திருக்காரு. அவருக்கும் ரொம்ப நன்றி. சதீஷ் பிஆர்ஓக்கும் நன்றி. தேங்க்யூ. Shiva sir, with no further ado, we would like to hear from you about the film. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாண்டியன் தயாரிப்பில் வந்திருக்கிற அந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணம். அது பாண்டியன் வந்து என்னுடைய நிறுவனத்தில் நீண்ட நாள் பணியாற்றி இருக்கிறார். இந்த தயாரிப்பு நிர்வாகிகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திறமையானவன் நேர்மையானவனா இருக்க மாட்டாங்க, நேர்மையானவன் திறமையானவனா இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்ததுதான் பாண்டியன். உச்சகட்டமான ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டுனா அது பாண்டியன் சொல்லலாம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், திறமையானவர், அன்பானவர், ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகிற உடனே டக்குன்னு சத்தமாக ஏதாவது சொல்லிட்டா உடனே கண்ணில் தெரிய வந்துடும். அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு இதயத்துக்காரன் பாண்டியன். வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது என்னடா செஞ்சிருவியா அப்படின்னு கேட்ட, இல்லை சார் பண்ணிடுவேன். சரி ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சரியான பாதையை கொண்டு வந்து எடுத்து மூணாவது இன்னைக்கு ரிலீஸ் கொண்டு வந்ததுல கண்டிப்பா பாண்டியனுடைய ஒரு அண்ணன் சாணத்துல இருந்து நான் வந்ததை ரொம்ப பெருமைப்படுறேன். பாண்டியனுக்கு இனிமே இந்த படம் வந்து நிச்சயமா லாபகரமா அமையும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகளும் ஓரளவுக்கான வியாபாரமும் அந்த வகையில் பாண்டியன் வியாபாரமாக வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுத்து நிறைய வெற்றிகளையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கணும் வாழ்த்துக்களை நெஞ்சார தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு குறிப்பிடத்தக்க மியூசிக் டைரக்டர், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய தயாரிப்பு மியூசிக் இசையமைப்புலாம் ஒரு முக்கியமான ஒருத்தர். குறிப்பா வந்து பின்னணி இசையில வந்து மிகச்சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால இந்த படத்துக்கு பின்னணி இசை மிகச்சிறப்பா இருக்கும். நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு. வர சத்யசிவா ஒரு சடனா நம்மளுக்கு எல்லாரும் கவனத்தையும் கவர்ந்தார். சின்ன இடைவெளி, மீண்டும் ஒரு சின்ன தொய்வுக்கு அப்புறம் வந்திருக்காரு. கண்டிப்பா அந்த படத்தை வந்து
முழு மூச்சோட உயிர் மூச்சாக அதை பணியாற்றியிருப்பார். அவருடைய கழுகு பார்வையிலிருந்து அந்த படத்தில் எந்த தவறும் நடந்திருக்காது. நிச்சயம் ஜெயிப்பார் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். படத்தில் பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட் கேமராமேன் எல்லாத்துடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள். அவருடைய வெற்றியை வந்து எப்பவுமே நான் ரொம்ப பர்சனலாக பார்ப்பேன். அதை நான் கொஞ்சம் எல்லா படம் ரிலீஸ் ஆனால் நம்ம ஏற்பாடு கேட்டு விட்டுருவோம். அவர் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் நான் காலையிலேருந்து ஏதோ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ப்ரொடியூசர் மாதிரி 4 தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். நைட் வரைக்கும் பிக்கப் ஆச்சா எப்படி இருக்கு, ரூரல் எப்படி இருக்கு, சிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பேன். என்ன காரணம்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் நீண்ட காலத்துக்கு போராட முடியாது இல்லையா. அதனால அது சீக்கிரமாக அந்த பெரிய வெற்றி ஒன்று வந்து அவருடைய அந்த ஒரு பெரிய உற்சாகத்தை ஊக்கத்தையும் அவருக்கு இந்த சினிமா கொடுத்துடணும் சீக்கிரம் அப்படின்னு நான் நினைப்பேன். அது அப்பப்போ நடந்தது, சின்ன சின்னதா பெருசா ஒன்று நடந்து இப்போ நல்ல மகிழ்ச்சியாக ஒரு சுத்து பெருத்தே வந்து கொண்டிருக்காரு எங்களுக்கு சசிகுமார் சார். அடுத்த படம் கெட்டப்பன்னு சொல்லிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு தெரியுது சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அப்படியே பார்த்தோம்னா அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலியோட சீரியஸ் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுடைய தோற்றம் எல்லாமே நல்லா இருந்தது. அது சசிகுமார் சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவருக்கு இவ்வளவு வயசு இருக்கோ அவ்வளவு வயசுக்கு நடிச்சுட்டே இருப்பார். அது என்ன ரோல்னு தெரியாது, நடிச்சுட்டே இருக்க போறாரு. அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடித்தவர், சினிமாக்காரங்களுக்கு பிடிச்சவர். அவரும் சினிமா அவருக்கு ரொம்ப நேசிக்கிறார். அவர் சினிமாவோட வேற ஒன்றும் செய்ய தெரியாது. அவருக்கு 100 கோடி கொடுத்தாலும் அவர் போய் தொழில் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாரு. திருப்பி சினிமாவில் வந்து பெருசாக நடிப்பார். அந்த மாதிரி ஒரு சுபாவம் அவர். அதனால அவருடைய வெற்றி வந்து நான் ரொம்ப பர்சனலா நான் இப்பவே நான் டச் பண்ற மாதிரி பாத்துக்கிறேன். அவருடைய டூரிஸ்ட் மேல வெற்றி அடையும் பொழுது ஒரு 2-3 தடவை திரையரங்களை பார்க்கும்போது ஒரு வாட்டி வந்து நான் வந்து எப்படி சொன்னா அவரோட வெல்விஷரா அவரோட ரசிகரா தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் ஒரு முறையும். அந்த படம் சினிமாவுக்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்கா வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தளர்ந்து போன சினிமாவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தூக்கி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வந்து அதை தொடர்ந்து ஃப்ரீடம் அதே வரிசையில் வந்து இன்னொரு வெற்றியும் கொடுத்து இன்னும் மேலும் மொத்த நிறைய உற்சாகங்களை கொடுத்து வெற்றி கொடுத்து லாபத்தை கொடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய ஒரு பூஸ்டிங் ஃபில்மா இருக்கணும் அப்படின்னு நம்புறேன். அது மாதிரி இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற அமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அது அவசரம் என்னுடைய செயற்குழு கூட்டத்துக்கு போயிட்டு இதோட இந்த இடத்துல உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக படத்தினுடைய டிஓபி. இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுறது ஓகே, மேடையில நோ அப்படின்னு சொன்னாரு. பட் இருந்தாலும் நீங்க பேசி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த படத்தை பத்தி, இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவம் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணும். ப்ளீஸ் வாங்க சார். உதயகுமார் சார். எல்லாருக்கும் வணக்கம். படத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதேமாதிரி டைரக்டர் கழுகு படத்துல ரொம்ப இம்ப்ரெஸ் தான் வருது. அவர் அவ்வளோ சீக்கிரம் லைட் பண்ணாலும் அவர் வந்து லைட்லாம் எல்லாத்தையுமே ஃபுல்லா கான்ட்ராஸ்டா வேணுன்றதுல ரொம்ப ஆடம் பிடிச்சி மேக்கிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வேணும். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஒரு செட்டு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து எப்படின்னா ஈவிபியில் கிரவுண்ட் லெவல்ல ஒரு 8 அடி ஃபீட்டு ஆழம் தோண்டி அதில் தான் செட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது அந்த ஈவிபியை டென்ஷன் ஆகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்ல ஃபுல் லைனா ரொம்பவே பள்ளம் தோண்டி அதில் சசிகுமார் சார் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. அதில் முட்டி போட்டுனே ரொம்ப வேகமாகவும் போனோம். அந்த மேக்கிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. அது ஜிப்ரன் சார் இட்ஸ் வெரி இம்ப்ரெஸ், மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அவர் தான் அடுத்த படம் அந்த லெவல் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. தேங்க்யூ பாண்டியன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்துக்காக அசோசியேட்டா இருக்கக்கூடிய ட்ரெண்ட் மியூசிக், அதுல இருந்து ஜிதேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அண்ட் அவரு இந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் அண்ட் மியூசிக் பத்தி பேசணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஜிதேஷ் அவர்கள் ப்ளீஸ் ஷேர் அஸ் ஃபியூ வேர்ட்ஸ். வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் விழாவை சிறப்பிக்க வந்த செல்வகுமார் சார் அண்ட் இப்போ கிளம்பின சிவா சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப லாங் முன்னாடியே நாங்கள் பேசி ஆரம்பிச்சு படம் ஷூட்ல இருக்கும்போதே நாங்கள் சைன் பண்ணோம் ட்ரெண்ட் மியூசிக். அதுக்கு காரணமா இருந்தா முன்னாடி சங்கர் இங்க இருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவர் தான் எனக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் சார் ரெஃபர் பண்ணாரு. அண்ட் முக்கியமா ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ரொம்ப வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசரா நின்று எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு தெரியும். ஸோ நீங்களாம் தான் அந்த படத்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். நல்லதா பார்த்து எழுதுங்க. நீங்க எழுதுறதுல தான் ஆடியன்ஸ் உள்ள வராங்க. அண்ட் முக்கியமா என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் கூட நான் ஒரு பிசினஸ் பண்றேன்றதுல ரொம்ப வெரி ஹாப்பி. அண்ட் அவரு நீங்க இப்ப பார்த்ததுல வந்து 2 சாங் பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 3 சாங் இன்னும் இருக்கு.
அது இன்னைக்கு ஈவினிங் லான்ச் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரெண்ட் மியூசிக் சேனல்ல லைவ் ஆகும். அண்ட் வெற்றி படங்களா கொடுத்துட்டு இருக்க சசிகுமார் சாருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. அண்ட் கேரளா இண்டஸ்ட்ரியில இருந்து லிஜமோல் மேம், அவங்க அங்க நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து இப்ப தமிழுக்கு வந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருக்க மேம்க்கும் நன்றி. அண்ட் ஆல்சோ சத்யசிவா சார், அவர் வந்து இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல இருந்து எனக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்ல இருந்து எங்களுக்கு எப்படி கொண்டு போனோம் எல்லாமே அவர் தான் ஆரம்பத்துல இருந்து நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் முக்கியமா ராகவன் பிரதர், விஜய் ராகவன் பிரதர், ரொம்ப நன்றி. ஏன்னா சொல்லணும், ப்ரொடியூசர் டீம் எல்லாமே ரொம்ப பிஸியா இருக்கும்போது எங்களுக்கு எல்லா டெலிவரபிள்ஸ்ல இருந்து டே அண்ட் நைட் ரொம்ப ஹெல்ப் பண்ண ராகவன் பிரதருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ இந்த படம் நான் கொண்டு போய் கம்பெனில பேசும்போது, லேபிள் ட்ரெண்ட் மியூசிக்ல பேசும்போது எங்களோட எம்டி அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணலான்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ராஜா ராமமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. என்னோட டீம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி, தேங்க்யூ. ஏன்னா அவங்களும் டே அண்ட் நைட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் கண்டிப்பா 10th ஜூலை எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. சாங்ஸ்லாம் அருமையா வந்திருக்கு. தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பா படம் தியேட்டர்ல இருக்கும்போதே போய் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஃப்ரீடம் திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய பாய்ஸ் மணிகண்டன் அவர்கள் அவருடைய கதாபாத்திரத்தை பத்தியும் இந்த படத்தை பத்தியும் எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சோ over to you. வணக்கங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கும் சரி, டைரக்டர் சாருக்கும் சரி, சசி சாருக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அந்த படத்தோட பேர் இப்படி ஃப்ரீடம்னு இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் டைமுக்கு வந்தது எங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் சசி சார். அண்ட் சசி சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி முதல்ல ஃபோன் பண்ணி அவர் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சேர்த்துக்கிட்டாப்புல என்னோட இன்டர்வியூ ஒன்று பார்த்து. ஸோ ஐம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் தேங்க்யூ சத்யசிவா சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. அடுத்ததாக இதே படத்துல மற்றொரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஆண்டனி அவர்கள் எங்களுக்காக ஒரு 2 வார்த்தைகள். பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியா, யூடியூப், சோசியல் மீடியாவில் வேறு என்னென்ன சேனல் இருக்கும் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். பாண்டியன் சார், மேடையில் இருக்கிற ஆர்கே செல்வமணி சார், பாண்டியன் சார் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு இது மாதிரி படம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு முதல் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதில் ஆரம்பிச்சது ஜூலை 13 நினைக்கிறேன். ஜூலை 13, 2022 ஸ்டார்ட் பண்ணது பூஜை போட்டு. ஆனால் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியாது. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு மேனேஜராக இருந்துட்டு, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்துட்டு ஒரு தயாரிப்பாளர் ஆகிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியும். அதை தொடர்ந்து அந்த படத்தை விடாமல் ஒரு அவரோட ஸ்ட்ரகிள், அவர் சூழ்நிலை, அந்த ஷூட்டிங் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் அவர் போராடுறது, எல்லா விஷயமும் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர்லையும் இந்த சாங்கையும் பார்க்கும்போது எதுவுமே தெரில. உண்மையாகவே அவ்வளோ கஷ்டம் இதுக்காக ப்ரொடியூசர் ஆகும். டைரக்டர் சார், நான் இதுக்கு மேலே வேலை பார்த்த டைரக்டர்கள்லாம் கொஞ்சம் ஸ்பாட்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, இதாக இருக்கும். இவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்படியே நான் என்னடா அது, ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தேன், செயின் ஸ்மோக்கை நான் விட்டேன். இதில் தான் வந்து நான் தம்மை மறுபடியும் பழக ஆரம்பிச்சு, இல்லை கண்டினியூ பண்ணல, அது முடிச்சுட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ அப்படியே கூலாகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சேட் வாங்கி அடிச்சுட்டு இருப்போம். பக்கத்தில் குணா இருப்பார், அந்த மாதிரி இது மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளாக நிறையா ஹேண்டில் பண்ணுறது, அவர் எப்படி அவர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுறதுன்றது ஒரு இது இருந்தது. பயங்கர கஷ்டமாக இருந்தது. எனக்குமே வந்து ஒரு நடிகராக நம்ம ஒரு படம் கமிட் பண்ணும்போது யார் ப்ரொடியூசரு, யார் டைரக்டர், யார் ஹீரோவாக பண்ணுறான், இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா இதுக்கு இடையில வேறு எதுவும் பண்ணிட வேணாம், சரி இது ஒன்று நமக்கு ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஏற்போம். மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் கமிட் பண்ணுறது வந்து வரதை ஃபுல்லாக கமிட் பண்ணுறது கிடையாது. ஒரு 5 படம் வந்ததுன்னா சரி இது ஒன்று பண்ணுவோம், அதுக்கு இடையில வேறு அது கமிட் ஆகும்போது கேட்டுறது, சார் எனக்கு இப்போ வந்து ஆகஸ்ட்டோட முடியுமா சார், இல்லை செப்டம்பர்னா சொல்லுங்கள், அந்த ஒரு மாதம் நான் வேறு எதுவும் பண்ணல. ஏன்னா எல்லா படத்துலையும் பண்ணிவிட்டு கண்டினியூட்டியாக ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது. சம்பாதிச்சிடலாம், பட் நம்ம அந்த ப்ராஜெக்டில் பார்க்கும்போது என்ன நம்மளோட அவுட்புட்டு பெருசாக இருக்காத மாதிரி இருக்குன்றதுனால ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுறது. இதில் வந்து டைரக்டர் சார் வந்து கூப்பிட்டு, ஆனால் அவரோட இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரது சில இதாக இருந்தது. பட் ஆனால் அவுட்புட்டாக வரும்போது சரி இந்த படத்துக்காக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இருந்திருக்கலாமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. தேங்க்யூ சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு
ஆமாம், ஏன்னா அது அங்கே செட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டிருந்த செட்டில் இருந்து அங்கே நாங்கள் அந்த ஜெயிலில் எப்படி தங்க வச்சுருப்பாங்க, அவங்க இருக்கிற செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அந்த வருஷத்துக்கான எல்லா விருதும் உங்களுக்கு வரணும். டிஓபி சார் எப்படி டைரக்டருக்கு இப்படி ஒரு பொறுமையான டீமை கண்டுபிடிச்சாருன்னு தெரில. டைரக்டருக்கு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குற லிரிக்ஸ் ரைட்டரு எல்லா பேருமே அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஆட்களை அமைஞ்சிட்டாங்க. இவர் ஸ்பாட்டில் டைரக்டர் மட்டும்தான் சத்தம் வரும். நமக்கு எப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி கத்தும் போது இப்படி சல் அப்படி இந்த லோ பிபி வந்து போகும். ஷோ என்னடா நைட்டு தூங்குவோம், காலைல ஷூட்டிங்கா என்ன படங்க, சத்ய சிவா சார் படமா, அந்த மாத்திரை 2 கொடுப்பா வாங்கி போட்டு அப்படி ஜெபம்லாம் பண்ணதே கிடையாது. அண்டவா இன்னைக்கு ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு சத்தம் வந்துடக்கூடாது, எந்த ஒரு நம்ம டென்ஷனாக கூட அவரும் டென்ஷன் ஆகக்கூடாது, நல்லபடியாக அந்த நாள் முடியணும், இப்படி தான் கிளம்பி வர்றது. ஆனால் சில ஷூட்டிங்க்கு நம்ம போகும்போது ஷூட்டிங்கா வேகமாக எடுத்துகிட்டு பேக்கை வச்சுட்டு என்னென்ன தூக்கிட்டு ஜாலியாக போட்டு டீயை சாப்பிட்டு வாடையை சாப்பிட்டு வாடியை நிப்பாட்டு அப்படி போவோம். இங்கே வந்து மட்டும்தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்படியாவது முடிச்சிடும்டா அதை இருந்தே. பட் அவுட்புட்டாக நல்லா வந்திருக்குது. லிரிக்ஸ் 2 பேருமே சூப்பராக இருந்ததுங்க சார். ஆமாம், அந்த இன்னொரு பாட்டு அந்த குழந்தைக்கும் 2 சாரோட சசிகுமார் சார் அவங்க பேரோட சின்ன வயசு இது ரொம்ப சூப்பராக இருந்தது அது. அப்புறம் ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் சார் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் சார் அவங்க சார் அருண் பாரதி சார் தேங்க்யூ. ஜிப்ரான் சார் சின்ன படங்களுக்கு எப்பொழுதுமே இந்த ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது வருதுன்னா சின்ன பட்ஜெட்டில் சின்ன கடைகள் இருக்குது நிறையா டின்னுகளில். அது மாதிரி சினிமாக்காரங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு எடுத்துகிட்டு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மியூசிக் பண்ணுறதுன்னா ஜிப்ரான் சார் தான். எனக்கு என்னன்னா வாகை சூடாவால் ஆரம்பிச்சது. வாகை சூடாவால் அவரோட ஒர்க்கு பார்த்துட்டா நீங்கள் அந்த வாகை சூடாவா படம் எத்தனை பார்த்தாலும் மியூசிக்கில் நம்மளை அழுக வச்சுருப்பாரு. இதுலேயும் அதே மாதிரி லிஜோ மேம்ஸ்க்கான இந்த சீக்வன்ஸ் அவங்க பேசுகிறது, அவங்க எங்களை ஏன் தள்ளி விடுறீங்கன்னு கேட்கும்போது நம்மள அறியாமல் கண்ணிலிருந்து ட்ராப்ஸ் வந்துடும். ஏன்னா இது ஒரு முக்கியமான போர்ஷன் அவங்க லிஜோ மேமுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க பண்ணியிருக்காங்க ஜெய்பீம், அது நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப கலங்கடிச்சு ஃபீல் ஆனது. ஏன்னா அந்த ஜெய்பீமில் வந்துட்டு வெளியில் சூர்யா சார் இருந்து வருவாங்க, இவங்க எங்கே இருப்பாங்கன்னு நம்மங்களை தேடிக்கிட்டே இருப்போம், கேமராவும் அவங்கள தேடி வரும். அந்த ஒரு மலையில் ஓரம் நிற்பாங்க. அது எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணி எனக்கு அழுகே வராதுன்னா கூட அவங்கள அப்படியே கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இதில் வந்து அந்த ஈக்குவலாக அதோட கூட அதிகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பேர் இதில். தேங்க்யூ மேம், நீங்கள் இருக்கிற படத்தை நாங்கள் வேலை பார்த்தது சந்தோஷம். சசிகுமார் அண்ணன் சினிமாவில் இப்போ நம்ம நிறையா நடிகர்கள் நிறையா பேர்த்திட்ட பழகுறோம், நிறையா பேர் கூட ட்ராவல் பண்ணுறோம், நிறைய பேர் கூட பேசுகிறோம், இது பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்களில் வந்து விஜய் சேதுவனே, சசிகுமார்னே, அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், இவங்க 3 பேர். அதில் வந்து சசிகுமார் சாரும் ஜிவி சாரும் வந்து எனக்கு சினிமாவில் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ஒரு எளிமையாக ஒரு பழகிறதுக்கும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலையும் யதார்த்தமாக இருக்கிறது அவங்க 2 பேரும். நான் இடையில கூட ஒரு இன்டர்வியூ 2-3 கூட சொல்லியிருந்தேன். சசிகுமார் அண்ணன், ஜிவி பிரகாஷ் அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள் சினிமாவில் அப்படின்னு. தேங்க்யூ சார், உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்தது. ஏன்னா எல்லா பேரோட சூழ்நிலையும் அந்த இந்த படத்துக்கு உண்மையாகவே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான். வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணுற நம்மளாலே லோ பிபி, ஹார்ட்டு, சுகரு இது எல்லாமே வருது. ஒரு லீடு பண்ணுறவங்களுக்கு ஏன்னா அது ஃபைட் சீன் வரும், அடித்து இது பண்ணுவாங்க, அந்த பிளட்டு வரதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வருவார். இப்படி உள்ளே போகும்போது கேரவனில் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கீழே இறங்குவார். இன்னைக்கு சாரு இந்த கண்டிஷனில் வரப்போகிறாரு. உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்ப்போம், சசிகுமார் சார் மாதிரியே இருக்குல்ல, சசிகுமார் சார் தான். அந்த மாதிரி பிளட்டு அடிபட்டு. ஏன்னா நம்ம ஹீரோனா அவங்க ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த இது வேணாங்க, இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுமையாக ஒப்படைச்சாரு. ஆமாம், சந்தோஷம் சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்காக ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கண்டிப்பாக வரும்ன்றது நம்பிக்கை சார். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். அந்த சார் சொன்ன டிஓபி சார் சொன்ன மாதிரி தான் அந்த இவிபியில் போவோம். நாங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருப்போம், குழியை தோண்டிகிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு என்ன நடக்க போதோ, முள்ளிங்கால் போட்டு வரணும். சசி சாருக்கு வந்து முன்னால் வச்சுருவாங்க, கேமராவுக்கு முன்னால் ஒரு 4 ஸ்டெப் நடந்தால் போதும். நம்மலாம் அங்கே திண்டிவனத்துலேருந்து முள்ளிங்கால்லே வரணும். ஆமாம், இந்த எல்லாம் மாத்திரை டப்பாவோட வந்துடுவாப்புல குணா. தண்ணி எங்க இருக்கு, தண்ணியெல்லாம் வருங்க, பேசாமல் இருக்கு, டெடிகேஷனாக இருக்க, நீங்கள் தண்ணியாக குடி வருங்க, முன்னால் வேகமாக போங்க.
ஏங்க புருங்க மொழிங்க நடந்தா போறேன் மொழிகள் போட்டு போகும்போது வேகமா போங்கன்னா இப்படியே ட்ராக் உள்ள போகும். ஏங்க கொஞ்ச நேரம் லேசா உட்காந்தோம்னா வரமாட்டி இந்த வந்துட்டா சார் வந்துட்டு இருக்கோம் சார். அடுத்த மொழி எடுத்துறான் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலு, அந்த பாண்டியன் சார் கரெக்டான ஒரு மேனேஜர். சார் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாரு. எங்க பொருங்க இப்பதாங்க டி நகர் சிக்னல் தாண்டி பயங்கர டிராபிக்ங்க. போனா அங்க 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருப்போம். அப்பதான் தோண்டி அதெல்லாம் முடிச்சு அந்த அது பெரியது சொன்ன மாதிரி பெரிய பள்ளம், அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கால்வாய் மாதிரி. அது வந்தோன்னே நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இந்த சீன்னோன்னு அப்படியே பார்ப்பாங்க, ஒருத்தர் பேசுவோம். இப்படி இன்னைக்கு அப்படித்தான். சரி வாங்க இன்னைக்கு என்ன டிஃபன் அது கேட்போம் அப்படின்ட்டு குணா பக்கத்துல எதுவும் தம்முக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா, ஏங்க குணா நீங்க சரி போயிட்டு அப்ப இது பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா ஒரு அந்த ஸ்பாட்டை கடத்துறது அந்த மாதிரி. இங்க செட் ஒர்க் பண்றதும் சரி, அங்க பண்ணதும் சரி. அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வண்டலூரை தாண்டி ஒரு இடத்துல எடுத்தோம், அந்த இது பண்றது. அப்புறம் இங்க நம்ம எக்மோர்ல எடுத்த காலேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர கஷ்டமானது. டிஓபிஸாக்கு தான் பெரிய ஒரு சவாலானதாக இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு. சந்தோஷம் சார். ஆர்கே செல்வமணி சார், நான் சென்னை வந்த புதுசில் ஆர் செல்வராஜ் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது ஏதாவது ஃபைல் கொடுத்துடுவார், போய் செல்வமணி சார் வீட்டில் கொடுக்கணும். அப்புறம் அங்கேருந்து எதாவது கொடுத்துடுவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த மேடையில் நீங்கள் இருக்கிற மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். மணிகண்டன் இப்போ பேசின மாதிரி தான். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உட்காந்துட்டார். மணிகண்டன் ஒரு இதே அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாப்புல. அது இந்த இன்டர்வியூ பார்த்து தான் மகாராஜாவிலையும் வந்தது. மகாராஜாவிலையும் வந்தது. பரவாயில்ல, இனிமேல் நம்மளே ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுத்தா வாய்ப்பு வர மாட்டேது. இன்டர்வியூ கொடுத்தா ஃபோன் பண்ணி திட்டாச்சாராங்க, என்ன உனக்கு பேச தெரியல, கொஞ்சம் நல்லா பேச மாட்டேன்னு. வாழ்த்துக்கள் பண்ணிடுவோம். கூட சேர்ந்து வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் பாய்ஸ் காலேஜ் படிக்கும்போது நான் பாய்ஸ் பார்த்தது. அப்போல்லாம் பாய்ஸ் மணிகண்டனா அப்படின்னா பாய்ஸ் மணிகண்டன் நடிக்கிறதா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த படத்தை நாங்கள் தேட்டரில் எவ்வளோ வெயிட் பண்ணி அந்த டிக்கெட் வாங்கி பார்த்தது. ரொம்ப ஒரு சினிமா மணிகண்டன் அந்த மாதிரி தான். எப்படி அப்ரோச் பண்ண, எப்படி பேசுறது, அந்த இதெல்லாம் தெரியாது. அவர் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள என்ன பார்க்க முடியுமோ அந்த வேலையை பார்த்துருவார். அப்புறம் குணா தான் எங்களுக்கு வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நாட்கள் கூட எங்களால் இருக்க முடியாது. அப்புறம் அவங்க நடிச்சிருக்காங்க தீபா பாஸ்கர், அப்புறம் ஷாலினி இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. மற்ற நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கோ டைரக்டர், மற்ற எல்லா பேர்த்துக்கும் நன்றி. வாய்ப்பு வழங்கிய ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்தினுடைய கண்ணாடியாக பாடலின் வரிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தினுடைய லிரிசிஸ் மோகன் ராஜா சாராக இருக்கட்டும், அருண் பாரதி அவர்களாக இருக்கட்டும். ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் அருண் பாரதி சார். நீங்க கண்டிப்பாக இதுல அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல்கள், நீங்க எழுதின வரிகள், அதை பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ ப்ளீஸ். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக, இணைய நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் அடியாளத்திலிருந்து அன்பு வணக்கம். ரொம்ப கனமான மேடை. இப்போ அவர் வந்து பேசிட்டு போனதுல கொஞ்சம் ரொம்ப லேஸ் ஆக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஃப்ரீடம் படத்துல வாய்ப்பு கிடைச்சதுக்காக தயாரிப்பாளர் பாண்டியன் சார், அப்புறம் வந்து இயக்குனர் சத்யசிவா சார், அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் ஜிப்ரன் சார், எல்லாருக்குமே வந்து நான் நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இலங்கை போர் உச்சத்தில் இருக்கும்போது அண்ணன் அறிவுமதி அவர்கள் வந்து ஒரு அரை கம்பத்தில் தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் தொகுத்தாரு. அதில் நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன். போதிமர நிழலில் புத்தருக்கு நரபலி, அப்பாவின் மண்டை ஓடு, சிங்களனின் மாமிசவரி, அறுபட்டு கிடக்கிறது அம்மாவின் மார்பு, பிறப்புறுப்பில் துப்பாக்கி, நிர்வாணமாக அக்கா சடலம், மலவாசல் வழி இரும்பு கம்பி, எப்படி துடித்தானோ என் ஆசை தம்பி, சொந்த மண்ணில் உயிரின் வேர்களை பிடுங்கி எறிகிற அசைவ பூமி, தப்பி பிழைத்து கரையேறினேன், இங்கோ எனக்கு அகதி அனாதை விசாரணை அப்படின்னு சொல்லி அந்த கவிதை. இத கைதட்டலுக்காக சொல்லல, ரொம்ப ஒரு வழியோட விசாரணை கைதிகளை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கு. இன்னைக்கு கரண்ட்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஜித்குமார் நியூஸ்ல இருந்து நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனமான சப்ஜெக்டை வந்து இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. அதற்காகவே அவரை வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்கள் நம்ம தெரிவிக்கலாம். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். முதல் முறையா நான் வந்து சசிகுமார் சார் படத்துல பாட்டு எழுதுறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து உங்களோட நான் இணையணும்.
அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார், அவர் எனக்கு ரொம்ப நாள் தெரியும் அப்படின்னாலும் அவர் கூடயும் எனக்கு முதல் முறையா இணையக்கூடிய ஒரு மேடை அப்படின்றதுனால இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு. மோகன்ராஜன் சாரோட பாடல் வரிகள், சினேகன் சார் அவரோட பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தாலாட்டு பாட்டுல எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அருகம்புல்லும் சிகரமே எறும்பை கேளு அது சொல்லுமே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். எத்தனையோ பாடல்கள்ல நீங்க எழுதியிருக்கக்கூடிய வரிகளை பார்த்து ரசிச்சிருக்கோம். மீண்டும் இந்த படத்துல நீங்க இணைஞ்சது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கு. நீங்க உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். மோகன் ராஜா சார், ஓவர் டு யூ ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எனக்காக சில மோட்டிவேஷனுக்காக சில தத்துவங்கள் எழுதிக்குவேன். ஸோ அதுல ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன். நான் என்பவனுக்கு உலகை தெரியாது, நானா என்பவனுக்கு தன்னை தெரியாது, நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது. இந்த நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது வந்து எங்கள் கதாநாயகன் சசிகுமார் சாரும் அடங்குவாரு. எப்பயுமே அவர் அவ்வளோ பொயட்டா இருப்பாரு. அவரை பத்தி சொல்லணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த வருடத்துல ஒரு பெரிய ஹிட் படத்துல, டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்துல நானே எல்லாமே முழு பாடல்களும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கல, பெரிய எனக்கு சந்தோஷம் சார். ஏன்னா நம்மளை தூக்கி வளர்த்தவங்க கொஞ்சம் சறுக்கி மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி உயர பறக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அது பெரிய போதை. அந்த சந்தோஷத்தை நான் வந்து இந்த மேடையில ரொம்ப அனுபவிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை என்னுடைய ஈசன் படம் வந்தனமா இருக்கட்டும், சுந்தரபாண்டியன் ஓப்பனிங் சாங்கா இருக்கட்டும், குட்டிப்புலி தாட்டியரையா இருக்கட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆரம்ப காலகட்ட பாடலாசிரியருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் வந்து சசிகுமார் சார் தான். அவருக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி படத்துல நானும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறதுல ஹாப்பி. அது அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படமா வர்றது ஃப்ரீடம். அந்த படத்துலயும் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கறதுல எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப இன்னும் நான் உங்களோட தொடர்ந்து வேலை செய்யணும். அருண் பாரதி சொன்னாரு, இது வந்து நான் உங்களோட சேர்ற முதல் படம்னு. என்னோட முதல் பாடல் வெற்றி பாடலே உங்களோட தான். அது எனக்கு ஒரு பெரிய பரிசா நான் என் வாழ்க்கை கொடுத்ததா நினைச்சுக்கிறேன். இந்த படத்துல வந்து சினேகன் சார் வந்து ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு. அதுல நீங்க எத்தனை பேர் அதை கவனிச்சீங்கன்னு தெரியல. 2வது சரணத்துல ஒரு அகதியோட அதை வந்து 4 வரிகள்ல சூப்பரா சொல்லியிருப்பாரு. அண்ணன் இங்க இல்ல, ஸ்டேஜ்ல இல்ல, இருந்தாலும் அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நிலமற்ற நிலத்தில் நின்றாலும் காதல் நீங்காத நிழலை தருகிறதே எங்கும், ராவண தேசத்து ராஜா ராணி பரிவாரம் இல்லாமல் வருதே பவனி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது கதைக்கும் சூப்பரா பொருந்திருக்கு. ஏன்னா முதல்ல வந்து இந்த வரிகளை செலக்ட் பண்ண இசையமைப்பாளருக்கும் சத்யசிவா சாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னதான் கவிஞர்கள் எழுதினாலும் அதை ஓகே பண்ற இடத்துல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க சார். சோ இந்த வரிகளை நீங்க சினேகன் சாருக்கு ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் சார்பா நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாடல் தாலாட்டு பாடல். இந்த பாடலை பத்தி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சசிகுமார் சாருக்கு சொன்னேன். சார் அந்த தாலாட்டு பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். அப்படியா, சூப்பரா, அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. இப்ப அந்த வரிகளை பார்த்துட்டு நம்ம பாட்டுல இருந்தே ஒரு வரியை தூக்கி போட்டேன்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தி சொன்னாரு. அது நான் சொல்லிடுறேன் இந்த லைனை. தப்பி வந்த தங்க நிலவ அஞ்சி அழ விட்டது யாரோ, துள்ளி வந்த வண்ண நிலவ ஒண்டி நிக்க வச்சது யாரோ, வாழ்வை எண்ணி வருந்தாதே வானம் அது சுருங்காதே, அருகம் புல்லும் சிகரமே எறும்ப கேளு சொல்லுமே. இந்த அருகம்புல்லும் சிகரமே தான் வேறொரு வடிவத்துல சாரோட வெற்றிவேல் படத்துல ஓப்பனிங் சாங்ல எழுதியிருப்பேன். அதை நான் மறுபடியும் ஏன் எழுதணும் அப்படின்னா, சார் வந்து ஒரு பீனிக்ஸ் மாதிரி மறுபடி பறக்க வந்திருக்காரு. சரி, அதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அது எதேச்சியா எழுதினேன். அது சாருக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னோட ஒவ்வொரு வரிகளையும் அவர் கவனிக்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார் பத்தி சொல்லணும். ஒரு இசைப்பாளருக்கு ஆல்பமா ஹிட்டா அமைகிறது வந்து ரொம்ப மேஜிக். இப்ப பாத்தீங்கன்னா ராஜா சாருக்கு அன்னக்கிளி, ரகுமான் சாருக்கு ரோஜா, அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு பாத்தீங்கன்னா மின்னலே, வாகை சூடவா அப்படிங்கிற ஒரே ஆல்பம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் யார்ப்பா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது சார். அதே மாதிரி இந்த ஆல்பமும் சூப்பரா கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இது ஒரு பெரிய வெற்றி படமா அமையும், கண்டிப்பா அமையும். ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க, இந்த படத்தையும் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் சத்யசிவா சார், நான் அவரோட இது வந்து எனக்கு 3வது படம் கழுகு 2, அப்புறம் வந்து 1941-45, அதுக்கப்புறம் இந்த படம். அவரோட வேலை செய்யறதே ரொம்ப இதமா இருக்கும். அவர் அடிக்கிறதும் தெரியாது, கிள்றதும் தெரியாது, ஆனா அவர் நினைச்சதை வாங்கிடுவாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செய்யறதுல. ஜிப்ரான் சாரோட வேலை செய்யறது வந்து ஒரு அது மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு கண்டிப்பா அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஒரு பாடல் வந்து சூழல் உருவானோன்னா இவர் தான் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் நம்பரை வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவாரு. நம்ம பாட்டுக்கு ஆப்ஷன் எழுதி கொடுத்துட்டே இருக்கணும்.
கடைசியா அப்புறம் எனக்கும் டைரக்டருக்கும் பிடிச்சதை பார்ப்பாரு, அப்புறம் அவருக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கும், எங்க 3 பேருக்கும் பிடிச்சது ஓகே ஆகி வந்து அந்த ஒரு வடிவமா வரும். அது எனக்கு ஒரு பெரிய மாபெரும் ஒரு புது அனுபவமா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த பாட்டை வந்து வைக்கம் விஜயலட்சுமி ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பா பெரிய வெற்றி படமா அமையும். அதே மாதிரி எங்க தயாரிப்பாளர் பாண்டியன் சார், உங்களுடைய உறுதிமொழி வந்து கண்டிப்பா ஒவ்வொரு படத்திலையும் அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சு செய்யணும் சார். நன்றி. அடுத்ததாக விழாவின் நாயகனை கூப்பிட வேண்டிய ஒரு தருணம். ஜிப்ரன் சார், யூ ட்ரூலி ஒன் ஆஃப் அ கைண்ட். அது வந்து நீங்க சூஸ் பண்ணக்கூடிய படங்களுக்காக சொல்லல, உங்களுடைய பர்சனாலிட்டியாகவே சொல்றேன். எப்பயுமே எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு தான் தோணும். எந்த ஒரு கூண்டிலையுமே உங்களை அடக்கவே முடியாது. உங்களுடைய டிஸ்கோகிராஃபியும் அப்படிதான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில ஃப்ரீடம், இந்த படத்துல என்ன ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண இருக்கீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கு. அதனுடைய கிளிம்ஸ் தான் நாங்க 2 பாடல்கள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பத்தி நீங்களே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே பாண்டியன் சார் பற்றி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு படத்தை பற்றி சத்யம் சிவா வந்து ஒரு அவுட்லைன் சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் சிவா அவர் சொன்னதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் லைனை வந்து பாண்டியன் அவர் தான் நரேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி கூடவே ட்ராவல் பண்ணி லிரிக்ஸ் செலெக்ஷன்லேருந்து சிங்கர்ஸ்ல இருந்து அது அந்த ஒரு இன்புட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு எப்பவுமே பர்செப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் சைட்லேருந்து இருக்காது, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே இருக்கும். ஸோ அதனால ஒரு லிரிக் கொடுக்கும் பொழுதே சார் இது எனக்கு புரியுது, இது நல்லா இருக்கு, அங்கே ஆரம்பிச்சு அப்படியே உள்ள வருவார். ஸோ தட் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு உண்மையிலேயே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கண்டிப்பாக இப்போ ஒவ்வொரு படம் முடியும் பொழுதும் அந்த வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு நம்ம மைண்ட் செட் வச்சே நமக்கு தெரிஞ்சிடலாம், ஓகே இந்த படத்து மேலே நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கோம், ஓகே ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போ நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஓகே ஏன்னா அப்படின்னா ஓகே தட் மீன்ஸ் படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் சத்யம் சிவா அவர் கூட பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பட் இவன் ஆண்டனி சொன்ன ஃபேஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்கிட்ட எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக பேசுவார். பட் ஆனால் என்னோட இன்ஜினியர் பார்த்துருக்காங்க. ஸோ வெஸ்லி சொல்லுவார், சார் ஐயோ பயங்கர டெரர், அப்படியா இல்லை நான் பார்த்ததே இல்லாமல். பட் ஆனால் இது அவர் சொன்னது, அவருக்கு வேலை வாங்குறது வந்து அது அவருக்கு ரொம்ப ஸ்மூத்தா வரும். அவருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ அழகா தெளிவா கன்வே பண்ணுவாரு. பட் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்ற ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுது. அது நினைச்சிருந்தா கொஞ்சம் அப்படியே கான்ட்ரவர்ஷியல் ஜோன்குள்ளேயும் போயிருக்கலாம். பட் அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில்லரா அதை எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சசி சார், தேங்க்ஸ் லாட் சார். பேக் டு பேக் ஒர்க் பண்ணுற அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ, லவ் யூ சார். ஸோ அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், ஒரு தாத்தா கேரக்டர் ஆகட்டும், இங்கே பேசின எல்லாரும், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோயின்லேருந்து எல்லாருமே, ஏன்னா இந்த படம் வந்து கேரக்டர் ட்ரிவனாக இருக்கும். ஒரு கேரக்டர் மேலே மட்டும் ட்ராவல் பண்ணாமல் எல்லாம் ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரோட இமோஷன்ஸும் ஒரு சின்ன சின்ன பார்ட் ஸ்டோரியை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால எவ்ரி ஒன் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் டெக்னீஷியன், எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி, ஐ ஹாவ் டு டெல், சில இடத்துலலாம் எப்படி நீங்கள் கேமரா வச்சிங்க லைட்டிங் வச்சிங்கன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், தேங்க்யூ. எங்கள் டீம், ஐம் ரியலி ஹாப்பி இந்த இடத்துல சாங்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. அண்ட் ஸ்னேகன் சார் இல்லை, அவர் சார்பாகவும் ஐம் தேங்கிங் ஹிம். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்க. ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. அடுத்ததாக படத்தினுடைய கலை இயக்குனர், ஆர்ட் டைரக்டர், அவரை முதலே கூப்பிட்டுருக்கணும், we just missed it, பட் இப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உதயகுமார் சார், எங்களுக்காக இந்த படத்தை ஒர்க் பண்ண அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் பாண்டிய அண்ணா அவர்கள் வந்து நான் முன்னேறணுங்கிறதுல அவருடைய பங்களிப்பு அதிகம். நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன்.
அவர் தான் வந்து கோடியில் ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. அடுத்தது இன்னைக்கு வந்து தயாரிப்பாளருங்க இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். என்றைக்குமே உண்மை கதை தோத்தது கிடையாது. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து நந்தன் படம் சிறந்த கதை, அதே மாதிரி வர்ற ஆண்டு இந்த படமும் சிறந்த ஒரு கதை, ஏதோ ஒரு அவார்டு, ஏதோ ஒரு விருதுகளை இந்த படம் பெறும். ஏன்னா ஒரு உண்மை சம்பவம். ஏன்னா என் லைஃப்பில் நடந்தது. நாங்களாம் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க. அதனால என் லைஃப்பில் நடந்தது. எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு 50 ஆண்டுகள் இங்கே வந்திருக்கோம். எனக்கு 37 வயசாகுது, ஒரு 50 வருஷம் இருக்கும். அதனால இந்த படம் வந்து மிகப்பெரிய கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி எனக்கு வேலையாக பார்க்கும்போது அந்த டனல் ஒன்று சொன்னாங்கல்ல, அது ஒரு டிராயிங் பண்ணி டேரக்டர் காமிச்சிட்டு ஒரு மினியேச்சர் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து ஒரு மினியேச்சர் பண்ணோம். மினியேச்சர் பண்ணி அப்போ சசியார் வந்து பார்த்துட்டு அது மேக்கிங்காக எப்படி பண்ணலாம், ஏன்னா செலவும் பண்ணணும், அது நல்லா மிகப்பெரிய ஒரு பிரமாண்டம் இருக்கணும் அதில். ஏன்னா கேமரா வைக்கணும், கேமரா ஒர்க்கிங் பிளேஸ் போகணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடியோவில் செட்டு போடலாம், ஆனால் அங்கே செட்டு போடும்போது ஒர்க்கிங் பிளேஸ் பண்ண முடியாது. அதனால அது எப்படி மேக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து பேசி அது மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாக ஒரு விஷயம் பண்ணோம். அதன் பிறகு ஒரு அகதிகள் முகாம் ஒன்று பண்ணோம். அதுவும் அப்படிதான். ஏன்னா அகதிகள் முகாம் வந்து ஒரு லைவாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மெனக்கடுவேன் எப்பயுமே. இந்த படத்தை அப்படியே மெனக்கட்டேன். நல்லா வந்திருக்கு, விஷுவலாக பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு. சசி அண்ணன் கூட எனக்கு 3வது படம், நந்தன் படம் ஒர்க் பண்ணேன். நல்ல படம். அது ஒரு உண்மை கதை, தமிழ்நாட்டு அளவில் பேசப்பட்ட படம். அதே மாதிரி நம்ம படமும் பேசப்படும், மிகப்பெரிய வெற்றி அடையும். சத்யசிவா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் உதயணனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படினாலும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் அது அழகா அந்த ஃப்ரேமில் காமிக்கிறது உதயண்ணன் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. யாராச்சும் பேர் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கணும். வணக்கம், நன்றி. அடுத்ததாக இந்த விழாவுக்காக வந்திருக்கக்கூடிய ஆர்.கே. செல்வமணி சார் ஒரு எழுத்தாளர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் ட்ரெய்லர், டீசர் எல்லாமே பார்த்திருக்காரு. இந்த படத்தை பத்தி அவர் என்ன சொல்ல இருக்காருன்னு கேட்க நாங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். சார், ஓவர் டு யூ. ஃப்ரீடம் திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையாகவே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த கதையை பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வரவாக தான் இந்த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சுது. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர். என்னோட வீட்டில் ஒரு ஆஃபீஸ் வாடகை இருக்கும்போது அதனுடைய படத்தோட தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தார். சாதாரணமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். இப்போ சினிமாவை பற்றி ரொம்ப நேசமாக இப்போ ஸ்டேஜில் பேசினார் இல்லையா, அது மாதிரி அந்த உள்ளன்போட உண்மையாகவே எப்பவும் பேசுவார். அப்போ ஒரு நாள் சொன்னார், சார் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அப்படியா, என்ன இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ண தடுமாறிட்டு இருக்கும்போது எப்படி பாண்டியன் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, இல்லை சார் சசி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் சிவா ஒரு கதை சொன்னார்னு சொன்னார். அந்த கதை எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார். நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினைச்ச சில படங்கள்ல இந்த படம் ஒரு படம். சிவா இந்த படத்தை கதையை எனக்கு சொல்லும்போது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு படமா இருந்தது. நான் வந்து ரொம்ப வார் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். எனக்கு வந்து லைஃப்ல வந்து கிரேட் எஸ்கேப், பேசேஜ், வேரிகல்ஸ்டர், இந்த 3 படமும் வந்து ஒரு 100 தடவை மேல பார்த்துருப்பேன். அதனோட சாயல்ல ஒரு படமும், அதுக்கப்புறமும் உண்மை நிகழ்ச்சியை, வேலூர்ல நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை ரொம்ப அழகா வந்து அதை ஃபார்ம் பண்ணி ஒரு மனித குலத்துல ஒரு பகுதியோட ஒரு மனிதர்களோட வாழ்க்கைய ஒரு அழகா வந்து அந்த கதை வந்து விளக்கி சொல்லிடுது. யாரோ சொன்னாங்க வந்து சிவா சொன்னதை விட பாண்டியன் சொல்லும்போது ரொம்ப எமோஷனலா சொன்னார்னு முன்னாடி பேசினவங்க யாரோ சொன்னாங்க. அந்த வகையில ரொம்ப சிறப்பா சொன்னார் உங்க கதையை வந்து பாண்டியன் கிட்ட. உண்மையாவே பாண்டியனுக்கு ஒரு நல்ல நேரம் தான். ஏன்னா நல்ல நேரம் எப்படி வரும்னா, அந்த அமைகிற சிச்சுவேஷன் வந்து ரொம்ப தானா சேர்ந்து அமையும். ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஃப்ரீடம் பேர் வச்சிருக்காங்க. எப்பவுமே ஃப்ரீடம் சாதாரணமா வராது, கஷ்டப்பட்டு தான் வரும். கஷ்டப்பட்டு வந்தா அது ஃப்ரீடம் கிடையாது. எந்த ஃப்ரீடத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஃப்ரீடம் தலைப்பு சில நேரங்களில் வந்து அதை நமக்கு தெரியாம அதை தீர்மானிக்கும். ஃப்ரீடம் படம் தலைப்பு வைக்கும் போது அது வந்து ஒரு சிரமப்பட்டு தான் அந்த படத்தை வந்து மூவ் பண்ணார்.
உண்மையா நான் இங்க ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாம மிக அழகா வந்து ஒரு பிளான்டு சப்ஜெக்டை வந்து ஒரு 3-4 மாசத்துக்குள்ள பண்ணா எப்படி வந்து ஒரு ஒழுங்கு நேர்த்தி இருக்குமோ அந்த ஒழுக்கத்தை நேர்த்தியா அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு அமைந்த யூனிட் தான் காரணம். அது டைரக்டர் சிவாவா இருக்கட்டும், இல்ல வந்து கேமராமேனா இருக்கட்டும், இல்ல ஆர்ட் டைரக்டரா இருக்கும், அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில இந்த படத்தோட வந்து அட்டாச் ஆயிருக்காங்க. அது போல வந்து நம்ம சசி சாரும் வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான, மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பரா இருக்காரு. ஏன்னா நான் என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு கதையை கேட்டேன், அந்த கதை நல்லா இருந்தது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சசி இது மாதிரி ஒரு கதை இருக்கு கேளுங்க என்ன. நான் ஒரு 10-15 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதுல வந்து அடுத்த வாரமே கூப்பிட்டு அவரா கூப்பிட்டு கதையை கேட்ட 3 பேர்ல சசியும் ஒருத்தர். ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே கேட்கணும் இல்லை, அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்கு நான் பண்றேன், இது சின்ன சின்ன கரெக்ஷன் சார் பண்றேன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில ஒரு உண்மையான ஒரு மனிதரா, தயாரிப்பாளருக்கு உதவக்கூடிய மனிதரா. அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அப்போ அந்த தயாரிப்பாளர் சொன்னார், எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணீங்க ராஜான்னு கேட்கும்போது சொன்னார், இல்ல சார் சசி நானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்றோம். அது உண்மையாவே சசி போல எல்லா நடிகர்களும் பண்ணான். அது என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சுன்னா அது படம் ரிலீஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் தான் தயாரிப்பாளர் கஷ்டம். எப்படியாவது ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிடும். ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்றது தான் கஷ்டம். முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படின்னு. அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலங்களில் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க டிசைட் பண்ணாங்க, சார் என் படம் இப்படி வந்தால் நல்லா இருக்கும், பொங்கலுக்கு வந்தால் நல்லா இருக்கும், தீபாவளிக்கு வந்தால் நல்லா இருக்கும், இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற டிசைட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை. இது படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. நான் இந்த பட்ஜெட்டு இந்த வருஷம் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சுங்க, ஒரு பெரிய படம், அது படம் முடிஞ்சிடுச்சு, இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணணும், நான் ஓடிடி சொல்லிட்டாங்க, இல்லை சார் எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணீங்க, முடிஞ்ச படத்தை இப்போ வச்சுருக்காங்க. அப்போது இந்த நிலைமை எப்படி வருதுன்னா, அவங்களோட கைக்கு மீறி இந்த செலவு இருக்கு. 100 கோடி 200 கோடி 300 கோடி வரும்போது தயாரிப்பாளர்களால் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இந்த வியாபாரிங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அது போல் இல்லாமல் சசி மாதிரியே எல்லா இயக்குனரும் எல்லா நடிகர்களும் அந்த ஷேர் பண்ணி அவங்களோட தமிழ் திரைப்படங்களுக்கு நீங்கள் படம் பண்ணுங்க, தமிழ் திரையரங்குகளுக்கு நீங்கள் படம் பண்ணுங்க. ஏன்னா திரையரங்குகள் தான் சினிமாவோட தாய். திரையரங்கத்தில் படம் ரிலீஸ் பண்ணாதான் அது சினிமா மாதிரி தெரியும். என்ன பெரிய நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணாலும் டைரெக்டாக ஓடிடியில் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேல்யூ வராது. ஆனால் திரையரங்கில் படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும், ஹீரோக்கும் ஒரு பெரிய மாஸ் கிடைக்கும். இப்போ ஜெய்பீம் படம்லாம் வந்து ஒருவேளை திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனோட ரீச் சார்பட்டா பரம்பரையெல்லாம் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனுடைய வேல்யூ வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அதனால முதல்ல வந்து என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இது போன்ற பெரிய பட்ஜெட்ல பண்றவங்க நீங்க உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓடிடியும் சேட்டலைட்டும் அது மாதிரி லாபத்துல வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்குல தமிழ்நாட்டில் இருக்க திரையரங்குல அதுல என்ன சேலபிள் இருக்கோ அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணீங்கன்னா ரிலீஸ் டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்க பின்னாடி ஓடிடியும் சேட்டலைட் வருவாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய இயக்குனராக இருந்தாலும் என்ன பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் அவங்க எல்லாம் ஓடிடி என்னைக்கு டிசைட் பண்ண சொல்றாங்களோ அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு துர்பாகியமான நிலைமை இருக்கு. அது மாதிரி இல்லாம சசி மாதிரியே எல்லாருமே வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா இனிமே வந்து தமிழ் படங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், நம்ம படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த படம் பார்க்கும்போது நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உண்மையாவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமூகம், ஒரு மனித குலத்தில் ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய சுதந்திரத்துக்காக எப்படி போராடுது, அது சுதந்திரம் சொந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது, நட்பா வந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது. இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாதம் வந்து யாழ்ப்பாணம் போயிருந்தேன். போகும்போது அங்கே எல்லாமே இருக்கிற ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து ஒரு வாரம் வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றி அங்கே ட்ராவல் பண்ணோம். போகும்போது இந்த முள்ளிவாய்க்காலில் போய் நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே அப்படியே நின்றுட்டே இருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்த நண்பருக்கு ஏன் நான் அங்கே நிற்கிறேன்னு தெரியல. ஆனால் நான் அங்கே கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த மரண ஓலமும்
என் கூடவே வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் அப்படியே டிராவல் பண்ற மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் அந்த கடற்கரையிலையும் அந்த கால்வாய்க்கள்லையும் அந்த பனங்கால்களையும் வந்து ஒரு 1.5 லட்சம் பேரோட மரணம் ஒன்று அப்படி கேட்டுட்டே இருக்கு. கண்ணை மூடுனா அந்த கண்ணில் நினைவுல வர மாதிரியே இருக்கு. அப்போ ஒரு மனித குலத்துல ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்து இன்னைக்கு வந்து நான் போகும்போது ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும். 2024 போனா 2009 நடந்த விஷயம். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் மரண அமைதி அப்படியே அங்க இருக்கு. ஆனா அந்த மரணம் ஒன்றும் கேட்டுட்டே இருக்கு. அதுக்கான நியாயம் இன்னை வரைக்கும் வந்து எந்த புத்தகத்திலையும் கிடைக்கல. அங்கிருந்து வந்த அங்கேயும் வாழ முடியல. அங்கிருந்து வந்த தொப்புள் கொடி ஒருவனும் வாயில சொல்லிக்கிறோம், பேப்பர்ல எழுதுறோம், மேடையில பேசுறோம். ஆனா அங்கிருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான இங்க நிலைமை இருக்கு, இங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலை அவங்கள மாட்டிக்கிறாங்க அப்படின் போது நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோட லைஃபே வந்து ஏறக்குறைய க்ளோஸ் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ஃப்ரீடம்ங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் திரைப்படங்களை உண்மை சம்பவத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் ஆபாசமாக எடுக்கலாம், எவ்வளோ வந்து கற்பனைகள் சொல்லலாம், மூட நம்பிக்கைகளை சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்லி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மை எல்லாருக்கும் வலிக்கும். எதிர்கட்சிக்கும் வலிக்கும், ஆளுங்கட்சிக்கும் வலிக்கும், அதிகார வர்க்கத்துக்கு வலிக்கும், மீடியாவுக்கும் வலிக்கும். அந்த உண்மை வந்து தங்களை சம்பந்தப்படும் போது அந்த உண்மை யாரும் ஏத்துக்கிறது இல்லை. அப்போ அதுல இருந்து நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். வேண்டாம், உண்மை கதைகளை எடுத்து நம்ம வாழ்க்கையை இனிமே வந்து நம்ம சிரமப்படுத்திக்க வேணாம். ஆனா இதுல பார்க்கும்போது அடுத்து ஒரு உண்மை கதையை பார்க்கும்போது அதை தொடர்பா இது இந்த சம்பவங்கள் அமைஞ்சிருக்கு பார்க்கும்போது மிக இமோஷனலா இது அந்த சென்சார்ல மாட்டாம எந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த உண்மையை சொல்லி அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையே வந்து சசிகுமாருக்கும் சத்யசிவாவுக்கும் என்னுடைய நண்பர் பாண்டியனுக்கும் அதில் ஹீரோயின் நடிச்ச லிஜோமலுக்கும் படத்துல காமெடி இருக்கோ இல்லையோ மணிகண்டன் வந்து ஒரு 1/2 hour ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனாரு. சாரி, ஆண்டனி மன்னிச்சுக்கணும். ஆண்டனி வந்து ஒரு ஷோ காமெடி ஷோ நடத்திட்டு போனாரு. அவர் சொல்லும் போது காமெடியா இருந்தது. ஆனா அதுக்கு பின்னால் இருக்க உண்மை எவ்வளவு வந்து அவங்க ரத்தம் சிந்திருக்காங்கன்னு தெரியுது. 2-3 தடவை சொல்லிட்டாங்க, சிவா உன்னை பத்தி ரொம்ப நாசுக்கா சொன்னார். கிள்றது தெரியாம கிள்ளுவாரு, அடிக்கிறது தெரியாம அடிப்பாரு. அந்த அளவுக்கு. ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவோட சாபம் என்னன்னா, இது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகல. எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும். நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேலையில இருந்து, காஸ்டியூம் ஒர்க்ல இருந்து, மேக்கப் இருந்து, ஆர்ட் டைரக்டர்ல இருந்து, அவங்களை அசம்பிள் பண்றதுல இருந்து, அவங்களுக்கு சாப்பாடு வந்ததா, லேட் சரியான நேரத்துக்கு வந்ததா, ஏன் வரல, யார் வந்தாங்க, வந்தவங்க வந்து கோச்சுப்பா, வந்தவங்களுக்கு ஷார்ட் எடுக்கணுமா, வராதவங்க வந்து கோச்சு போயிடுவாங்களா, இல்ல வந்த உடனே யாருக்கு ஷார்ட் எடுக்குது, இது மாதிரி பல்வேறு டார்ச்சர்கள வந்து டைரக்டர்கள் இருக்கிறதால நான் பெரும்பாலும் வந்து அந்த ரஃபா ஒரு முகமூடி நான் போட்டுப்பேன். அப்பதான் நம்ம பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க. இல்லைன்னா நம்மள ஷார்ட் எடுக்க விட மாட்டாங்க. அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த தமிழ் சினிமாவில் டைரக்டருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. வர்றவங்கலாம் அட்வைஸ் பண்ணுவான், சார் இந்த ஷாட் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் போன பிறகு அந்த ஹீரோ பக்கத்துல போய் நின்றுட்டு அங்க எங்க ஒன்று சொல்லுவான். நம்ம பிளான் பண்ணி ஒரு 4 நாள் ஃபைட் எடுக்குது, ஒரு 2 நாள் எடுக்கலாம் நினைக்கும் போது ஹீரோ பக்கத்துல போய் நிற்பான் ஒருத்தன். சார் டைரக்டர் சுத்துறாரு சார் டைரக்டர் அப்படின்லாம். முன்னே வந்து ஹீரோ நம்ம பார்த்துல வருவார். சொல்ல முடியும், என்னப்பா நீ பிரம்மாண்டமா எடுப்பேன்னு சொல்லி வந்தா ஏன் ப்ரொடியூசர் தான் சொன்னாரா? நமக்கு தெரியும் இந்த படத்துல எவ்வளோ இந்த ஃபுட்டேஜ் எவ்வளவு வர போகுது, இதுக்கு எவ்வளவு நேரம் இருந்தா எவ்வளவு கால்ஷி டைம் இருந்தா போதும் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ நம்ம சுத்துறோம் அப்படிங்கிற நினைப்பாங்க. அது மாதிரி பல்வேறு விதமான இந்த கூட எல்லாருக்கும் ஒரு கூட 2 பேர் வருவாங்க. அவங்க வந்து படத்துக்கு எந்த விதத்திலும் உதவியா இருக்க மாட்டாங்க, எல்லாம் உபத்திரமா இருப்பாங்க. அது ஹீரோ கூட 2 பேர் வருவாங்க, ஹீரோயின் கூட 2 பேர் வருவாங்க, நாசம் பண்ணிடுவாங்க நம்மள. அங்க போய் நின்றுட்டு, சார் அவங்களுக்கு 2 ஷாட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க சார். அவர் ரொம்ப நல்லா, சார் நேற்று நைட்டு அவர் ஒரு டபுள் ஆக்ட் ஹீரோ வச்சு படம் எடுத்தா நம்ம சேர்த்தோம். அது பெரிய ஹீரோவா இருந்தாலும் சரி, சின்ன ஹீரோவா இருந்தாலும் சரி சேர்த்தோம். அது மாதிரி டபுள் ஹீரோயின் போட்டு படம் எடுத்தாலும் படம் முடிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பாதி ஆயுசு முடிஞ்சு போயிடும். அவங்க காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு, நம்ம போய் கடையில எடுக்க போறது கிடையாது. காஸ்டியூமர் இதை எடுத்துட்டு வருவோம், அந்த கலர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். உடனே இங்க காஸ்டியூமர் சொல்லுவோம், அம்மா பாத்தீங்களா அவங்களுக்கு உடனே அவங்க கோச்சிட்டு போய் உட்காந்துப்பாங்க. ஏன் கோச்சிட்டாங்கன்னு தெரியாது, கோச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்ப அவங்கள போய் சரி பண்ணி கூப்பிட்டு வரணும். இதெல்லாம் வந்து டைரக்டருக்கு ஒரு டார்ச்சரான இது இருக்கும். அப்ப இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரஃபா இருக்க மாதிரி
அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் வல்கரா பேசுறதோ இல்ல சத்தமா பேசுறதோ அப்படி வந்துருச்சுன்னா பக்கத்துல வரவன் கத்துவான், அவன் கத்துவான்பா அவங்ககிட்ட விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நம்மள கொஞ்சம் ஃப்ரீடமா விடுவாங்க. அது மாதிரியான ஒரு போர்வையா தான் சிவாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவா பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நண்பரா தான் இருக்காரு. அந்த வகையில இந்த படம் உண்மையாவே ஒரு சிறந்த படம். பத்திரிகையாளருக்கும் இணைய நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இப்ப எல்லாமே முன்னாடி மாதிரி படம் பார்த்து அது பிக்கப் ஆகுது அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை. நீ படம் பார்த்தோமா அந்த வெள்ளி சனி ஞாயிறோட படம் முடிஞ்சிடும். அதனால நீங்க அதை பத்தியான நல்ல விஷயங்களை எழுதுறதுக்கு 100 விஷயங்கள் இந்த படம் இப்ப நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ் பார்க்கும்போதும் இந்த படத்தை பத்தி எழுதுறதுக்கு நல்ல விஷயங்கள் 100 விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க இதை பத்தி நல்ல விஷயங்களை எழுதி மைனஸ் ஏதாவது இருந்தா 3 நாள் கழிச்சு எழுதுங்க. எப்படி அதுக்குள்ள பெட்டி வந்து திரும்பி வந்துடும். நீங்க வந்து எங்களுக்கும் படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எதிர்பார்க்கறதே இப்ப வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான். அதுக்கப்புறம் வந்து தேட்டருக்காரங்க தான் படம் ஓடுது தவிர ப்ரொடியூசருக்கு ஒன்றும் ஓட போறது இல்லை. அதுல ஓடி படம் வந்து வர யாரும் ஷேர் கொடுக்க போறது இல்லை. எங்களுக்கு அந்த 3 நாள் ஓடினா சரியா போயிடுங்கிற மாதிரி தான் இன்னைய நிலைமை இருக்கு. அதனால நீங்க ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க. முதல் நாள் 24 ஹவர்ஸ் சொன்னேன். அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார் ஒரு ப்ரொடியூசர், என்னப்பா நீ 24 மணி நேரம் கழிச்சு போட சொன்னேன். சொன்னதை சொன்னா ஒரு 72 மணி நேரம் கழிச்சு சொல்லிருக்கலாம் இல்ல, அதுக்குள்ள நம்ம முதல்ல தேத்திடலாம்ப்பா அப்படின்னு. அதனால உங்களுக்கு ரெக்வஸ்ட் என்னன்னா, ஒரு திங்கட்கிழமை உங்களோட ரிவ்யூ போடுங்க. அதுக்கப்புறம் நல்லது கெட்டது பார்த்து அவங்க ஜனங்க பார்க்க வரட்டும். இந்த படத்துல பாண்டியனுக்கு எப்படி ஒரு நல்ல நேரம்னா, டூரிஸ்ட் ஹோம் வந்த பிறகு இந்த படம் வருது. அது வந்து பாண்டியனுக்கு வந்து ஒரு ஒரு மிக அதுதான் நல்ல நேரம் சொல்றது. அந்த படத்தோட வெற்றி நிச்சயமா வந்து ஒரு புல்லிங் இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து வர்றது. அது மட்டும் இல்லாம அந்த வெற்றி படத்துக்கு பின்னாடி சசியோட படம் ஒன்று ஓடிச்சு, அடுத்த படம் சசியோட படம் வரும். அது போல இல்லாம எது மாதிரி படம் ஓடிச்சோ அதனோட அடுத்த பாகம் மாதிரி இந்த படம் இருக்கு. டூரிஸ்ட் ஹோமோட படத்தோட தொடர்ச்சி மாதிரியே இந்த படம் இருக்கிறதால நிச்சயமா ஒரு மிகப்பெரிய புல்லிங் இருக்கும். அதனால இந்த படத்தோட வெற்றி எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி தெரியுது. பாண்டியனோட மனசுக்கு அவர் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நன்றியை கடைசியா தான் சொல்லணும், ஆனா வரும்போதே நன்றி சொல்லிட்டார். வரவேற்க சொல்லும்போது அவர் நன்றி சொல்லிட்டார். ஏன்னா அவர் மனதெல்லாம் நன்றி நிறைந்திருக்க நன்றி உள்ள மனிதர் பாண்டியன். அதனால அந்த வார்த்தையிலேயே அவர் நன்றி சொன்னார். அவர் வாழ்வாங்க வாழணும். இந்த படம் அவர் முதல் படமா எடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றி படமாகி பல படங்களை பாண்டியன் தயாரிக்கணும். அதுல வந்து எல்லா திரைப்பட கலைஞர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் வாழணும். சசி கூட வந்து சினிமாவை நேசிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவர் வாழ்க்கையில பல்வேறு சிரமங்கள் வந்திருக்கலாம், வெற்றி வந்திருக்கலாம், தோல்வி வந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஒரு ஜெர்னியை எடுத்துக்கிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம அழகா வந்து ஒரு நதி போல அவர் வந்து பயணம் பண்ணிட்டே இருக்காரு. அந்த சசிக்கு என்னோட வாழ்த்துக்கள். திரைப்படத்தில் நடிச்ச அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பா கேமராமேனுக்கும் ஆர்ட் டைரக்டருக்கும் அந்த இது உங்களோட ஆர்ட் டைரக்ஷன் அந்த இது பார்த்தோம். அகதிகள் முகாம் ரொம்ப இயல்பா பெரிய செலவு இல்லாம ரொம்ப இயல்பா வந்து அந்த இதோட சேர்ந்து இருந்து படம் பார்க்கும்போது ஒரு உண்மையான இடத்துல உண்மையான கதை, அதுக்கு வேற ஒரு சாயம் போட்டீங்கன்னா அது வந்து வெளியே வந்துடும். ஆடியன்ஸ் வந்து கதையை விட்டு வெளியே போடுவாங்க. அதை விட்டு அதுக்காக உண்மையா ஒரு குடிசை மாதிரி இருந்தா அது வந்து ஒரு அக்லினஸ் வந்துடும். அப்படி இல்லாம ஒரு உண்மையை வந்து அழகா வெளிச்சம் போட்டு கட்டுற மாதிரி இருந்து உண்மையான இடம் மாதிரியும் தெரிஞ்சது. அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதுவா வந்து மனதுக்கு பாரம் கொடுக்குற ஒரு விஷயமா வந்தது. அது போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், ஜெயிலா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இதுவா இருந்தது. அது போல வந்து உதயகுமார் வந்து நீங்க சில காட்சிகள் வந்து விசாரணை படம் பார்க்கும்போது எப்படி வந்து ரியாலிட்டி இருந்ததோ அது போல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த இமோஷனல வந்து அழகா வந்து உங்களை வெளியே கொண்டு வந்தீங்க. அந்த வகையில உங்களுக்கு நன்றி. மிகச்சிறந்த பாடல்களை எழுதின கவிஞர்களுக்கும் மிகச்சிறந்த இசையை கொடுத்த ஜிப்ரான் வந்து இதுவா சொன்னாங்க, அவர் வந்து ஏழைகளின் இளையராஜா வந்து ஜிப்ரான். ஏன்னா ரொம்ப தயாரிப்பாளர் பெரிய சிரமம் இல்லாம அந்த அளவுக்கு அந்த நேர்த்தியான இசையை சாதாரண திரைப்படங்கள் கூட ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உள்ளம் படைத்த ஒரு நல்ல கலைஞன். நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு ஜிப்ரான். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து சேரும். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வெற்றிக்கும் உங்க உழைப்புக்கும் உங்களை வந்து சேரும். இந்த ஃப்ரீடம் மிகப்பெரிய விடுதலையை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும். விடுதலை போல வெற்றி அடைந்து தமிழ் சினிமா ஓடிடியும் சேட்டலைட்டும் பல்வேறு ஜெயிலில் அடைபட்டு இருக்கு. அதையெல்லாம் உடைச்சுக்கிட்டு திரைப்படம் கலைஞர்கிட்ட இருந்து மக்களுக்கு நேரடியா வந்து சேர ஒரே ஒரு ஃப்ரீடத்தை இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் சென்சார் ஆயிடுச்சுங்க. அந்த வார்த்தைக்கெல்லாம் ஒன்றும் சொல்லியா சார்? எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அது இதெல்லாம் வருது. ஏன்னா இப்ப இவ்வளவு நேரம் ஆர்கே செல்லமணி சார் இருந்தாரு, அவர் கூட மேடையில சொன்னாரு. செக் ஒரே ஒரு நிமிஷம் சார். ஒருத்தங்க பேசும்போது கொஞ்சம் எல்லாருமே அமைதியா இருந்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியும். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையாக கேட்கலாம். ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் கண்டினியூ. எங்க இருக்கீங்க?
Okay. அந்த எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் வருது. அது மாதிரி ரமேஷ் கண்ணா கூட எங்க ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தமிழர்கள் மேல பற்று அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக், அதெல்லாம் எப்படி? அதான் நீங்க அந்த சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே சென்சார்ல ஒரு படம் சிக்கினதுனால இல்ல ரொம்ப தெளிவா எடுத்திருக்கீங்களோ? இல்ல அப்படி இல்ல சார், உண்மையா நடந்த கதை, அதுக்கான நிறைய எவிடன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அப்போ இதெல்லாம் விடுறாங்க சார். ஸோ நடந்த விஷயத்துக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்றோம் இல்லையா சென்சார் போர்டில், அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அது உண்மையா நடந்த கதைன்னு தெரிஞ்சா விடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து முன்னாள் பிரதமர் அந்த மாதிரியான டீட்டெயிலாக டைரக்டா பேர் சொல்லாம இந்த மாதிரி மறைமுகமா யூஸ் பண்ணிக்கலான்றது அவங்களுடைய கருத்து. சார் சசிகுமார் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஆனா அதை வேற வடிவில் கேட்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ தொடர்ந்து ஃப்ரீடம், இது வந்து சில தரப்பினரை வந்து ஏதோ நீங்க இலங்கை தமிழருக்கு ஆதரவானவர் அப்படின்ற மாதிரியே எடுத்துட்டு போற மாதிரி இருக்காதா? தமிழருக்கு ஆதரவாளர் சார், அவ்வளவுதான். அதே மாதிரி ஃப்ரீடம் அது என்னன்னா அது அமைஞ்சதுதான், இது பிளான் பண்ணி எல்லாம் பண்ணல. ஆக்சுவலா வந்து இந்த படம் வந்திருக்கணும், ஃப்ரீடம் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் 2 படத்துக்கு வரணும், இல்ல டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும். அந்த படம் வரல. இது ரெடியா இருந்த உடனே அவரு அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த டைம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அவங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க, இதை கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களோட முடிவை அதை விட்டுட்டேன். அப்படிதான். சுதந்திரம் டைட்டில் வச்சிருக்கலாமே, டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம் சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு தமிழருக்கான படங்கிறீங்களே. அதுதான் ஒண்ணு. சுதந்திரம் தான் வைக்கணும்னு நினைச்சோம். சுதந்திரம் ஏற்கனவே வச்சுட்டாங்க, கிடைக்கல. விடுதலைன்னு வைக்கலான்னு பார்த்தோம், அதுவும் வந்துருச்சு. அப்புறம் இப்ப எல்லாமே என்னமா இருக்குன்னா அந்த ஓடிடி, இப்ப சார் தான் சொன்னார், ஓடிடி கையில தான் எல்லாமே இருக்கு. பேரு கூட அவங்க கையில தான் இப்ப போயிருச்சு. இங்கிலீஷ்ல வச்சாதான் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணணும் அப்படின்றது. ஆனா எனக்கு பர்சனலா கேட்டா தமிழ்ல வச்சா, ஏன்னா என்னோட படங்களே வரிசையா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நானே கேள்வி கேட்டுக்கேன். என்னப்பா என் படம் வரிசையா இங்கிலீஷ்ல ஒரு படமா தமிழ்ல வருமானு பாக்குறேன். பகையனுக்கு அருள்வாயின்னு ஒண்ணு போட்டிருக்கேன், ஒன்னு இருக்கு, அதுதான் தமிழ்ல இருக்கு. கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அது நிஜமல் மேடம். ஒரு கேள்வி, நீங்க பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேசுறதே கஷ்டம், அப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் கஷ்டம். ஆனா சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு டயலாக் இருக்கும், அவர் வந்து முதல்ல மலையாளின்னு தான் கவனிச்சுப்பாரு. ஏன்னா கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து மலையாள வாடையோட இருக்கும், ஓகேங்களா? தூய தமிழா இருக்கும், ஆனா மலையாளம் பேசுற மாதிரி இருக்கும். அது நீங்க பாக்கலையா? உங்களுக்கு உண்மையாவே கஷ்டமா இருந்தது ஸ்ரீலங்கன் தமிழ்? எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகே, படம் நான் பார்த்துட்டேன், பட் எனக்கு பர்சனலி பேசுறப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு. சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இந்த படம் சத்யசிவா சார், இந்த படம் வந்து வேலூர்ல தான் நடந்தது, 1995 நடந்தது. அப்ப 43 பேர் தப்பிச்சு போனாங்க சார். அந்த 43 பேரும் அன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து விசாரணை அப்போ வந்து அவங்க வந்து ரெஃப்யூஜிஸ் சொல்லவே இல்லை, அவங்க வந்து திட்டவட்டமா விடுதலை புலிகள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாங்க. பட் இந்த சென்சார்ல வந்து நீங்க வந்து இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது சென்சார்ல வந்து இது எப்படி ஏத்துக்கினாங்க சார்? ஸ்ரீலங்கால இருந்து வர எல்லாரையுமே நம்ம விடுதலை புலிகள் தான் சார் சொல்றோம். அது ரைட் சார். இல்ல சார், ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் இருக்கு. நான் வந்து இது வந்து விளம்பரம் பண்ணல, இருக்கிற உண்மையை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் சார். அது என்னன்னா இந்த படம் பண்ணும்போது ட்ரூ ஈவெண்ட்ஸ், இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். அதில் ஊந்தப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான், இன்ஸ்பயர் தான். கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஷன் தான். இப்போ நான் இருக்கிறது, என் மனைவி இருக்கிறது, இதெல்லாம் நிஜம் இல்லை. அது வந்து ஃபிக்ஷனாக தான் காமிக்கிறோம். அதுக்குள்ள இருக்க எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஷனாக காமிக்கிறோம். அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு கற்பனை கலந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றனால தான் அது வெளியில வருது. நிஜமா அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தார், இப்படி ஒருத்தர் இருந்தா அவங்க சென்சார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம அப்படி ஒரு நிஜம் இந்த காலகட்டத்தில் நடந்த இந்த ஜெயில இப்படி ஒரு ஜெயில் பிரேக் நடந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷனா இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னான்ற ஒரு விஷயம் அந்த உண்மைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனுக்கு இல்ல. அதே மாதிரி அந்த கைதிகள் வந்து அதுல தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க சார். அவங்க வந்து உண்மையிலே திறமசாலிகள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து 153 மீட்டருக்கு தோணுனாங்க சார். அதுவும் 67 அடி வித்து வந்து பண்ணாங்க. கதையும் சொல்றீங்க? இல்ல சார், இல்ல நான் அந்த மாதிரி செய்யலாம். அந்த எஃபர்ட்ஸ் இதை காமிச்சிருக்கீங்களா? அது நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா இருக்குமே, எவ்வளவு இது பண்றாங்க அந்த தப்பிக்கிறது. அந்த எஃபெக்ட் தான் அந்த பையன் கொடுத்தாரு, ஆண்டனின்ற பையன். இது பண்ணும்போது எங்களுக்கு கை காலெல்லாம் போச்சுன்றாங்க பாத்தீங்களா, அந்த எஃபெக்டோட இதுதான். நிஜமாவே தோண்டி போட்டிருந்தாங்க. அந்த நிஜ இதுல தான் போகணும், தண்ணி நிஜமாவே வரும். இவர் எப்பதான் முடிப்பாருன்னா எனக்கு தெரியும். ஒரு இடத்த ஒரு ஷாட்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அந்த மூடி அதுக்குள்ளேயும் போடணும். இவங்க கட்டும் சொல்லலை, அதுக்குள்ளேயும் நாங்கள் நிஜமாவே பண்ற மாதிரி தான் அது இருந்தது. அப்படி
அது அந்த மாதிரி தான் சார் இருக்கும். அது நீங்க இப்ப படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவா இருந்ததோ, ஏன்னா ஃபிக்ஷன் அதனாலதான் காமெடி அங்க பண்ண முடியாது, அங்க ஒரு சாங்கும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அதை ஃபிக்ஷனோட சொல்லும் போது அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. நீங்க அதெல்லாம் பார்க்கும்போது இல்ல ப்ராமிசிங்கா சார், இருக்கு நீங்க அந்த நியூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த இதை பத்தி உங்களுக்கு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே தெரியல. ஏன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன்ல இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் செய்தியா தான் அது இருந்திருக்கு, அதான் வந்திருக்கு சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், இந்த படத்துல வில்லன் தமிழ்நாடு போலீஸும் இந்திய அரசியல்வாதிகளுமா? அது நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் சார். இந்த படத்துல வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் இல்ல சார், அது ஒரு மலையாள போலீஸ் தான். ஆமா ஆமா சார். ஃப்ரீடம் போட்டுட்டு ஆகஸ்ட் 14 ஏன் போட்டீங்க, எதற்காக சார்? அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண நாள் அன்னைக்கு தான் சார். அன்னைக்கு முயற்சி பண்ணாங்க, நம்மளுக்கு எப்ப கிடைச்சது? என்ன சார் இது கூட உங்களுக்கு தெரியாது? இப்ப என்னன்னா நாங்க எப்படி எடுத்துப்போம் அதை சார்? ஃப்ரீடம் சார், இந்த கதையில அவர் ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14 போட்டது, நமக்கெல்லாம் ஆகஸ்ட் 15 தான். அவங்க தப்பிச்சாங்க பாருங்க, அது ஆகஸ்ட் 14. அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆகஸ்ட் 14. அதான் சார். இப்ப அதே மாதிரி சீன்ல ஒன்று காட்டியிருப்பீங்க, இப்ப இருக்கிற ஆட்சி முறையை வந்து அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் ஆக்குனாங்க, சரிங்களா? இப்ப சொல்ல வேணாம், ஆனா வந்து அந்த கொடியை காட்டியிருக்கீங்க, அந்த போராட்ட கொடியில வந்து டிஎம்கே கொடி இருக்கு. இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல சார், இது கொடியே இல்ல சார், அது சென்சார்ல அதெல்லாம் எதுவுமே காமிக்கல சார், அதுல கிடையாது சார். இல்ல சார், அந்த போராட்டம் ஒரு சீன் காட்டுவீங்க, அதுல இருந்து பிளாக் அண்ட் ரெட் இல்ல, அது போட்டா அது சென்சார், அது இதுலதான் இருந்திருக்கும். மேபி இந்த யூடியூப்ல உங்களுக்கு காமிச்ச வெர்ஷன்ல தான் இருந்திருக்கும். அது வந்து எதுலயுமே வரல, படத்துலயோ யூடியூப் சேனல்லயோ வரல. உங்களுக்கு ரெண்டு காமிச்சாங்க பாத்தீங்களா? ஒன்னு இவங்க இப்ப உங்களுக்காக காமிக்கப்பட்டது ஸ்பெஷல், இன்னொன்னு வந்து யூடியூப்லயும் தியேட்டர்லயும் வரப்போற ட்ரெய்லர் வராது சார். சசி சார், இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் 90 கோடிக்கு மேல வந்திருக்கு, கிட்டத்தட்ட 100 கோடி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அந்த தாக்கம் பாதிப்புல அடுத்தடுத்த படங்கள்ல உங்களோட தனிப்பட்ட இதுல ஏதாவது பிரதிபலிக்கா எப்படி இருக்கு? தனிப்பட்ட பிசினஸ்ல, சம்பளத்துல, அடுத்தடுத்த விஷயங்கள்ல. அதான் அன்னைக்கே நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு தான் அந்த பதிலே அன்னைக்கு சொன்னேன். நீங்க கேட்டதுக்கு தான் அன்னைக்கு பதில் சொன்னேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். பாதி பேர் பாராட்டுறாங்க, மீதி பேர் நீ என்ன காந்தியா, உனக்கு தேவையா, கடைக்காரங்களாம் கேட்கறாங்க, நீ எதுக்கு விட்டு கொடுக்குற, எவ்வளவுக்குள்ள பாராட்டுறான்னு அந்த பக்கம் திட்டம் விழுகுது. இது உனக்கு தேவையா, நீ வேட்டுக்கு வேகமா சொல்லிட்டு வந்துட்ட. வெளியில போனதுல இருந்து எனக்கு அதுதான், இது யாரா பெரிய நீ இது பெறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது. அது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் அந்த படம் வெற்றி அடைஞ்சனால, டூரிஸ்ட் ஃபேமிலினால நான் நிறைய இதாயிட்டேன்ட்டு, அப்புறம் என்ன, அதாவது அப்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போடாம இருப்பாங்கல்ல, விட்டு கொடுத்து அவங்க எல்லாம் கொடுத்துருப்பேன்ல, அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளவு போதேன்னு படத்துல இருக்கவங்களே கேட்கறாங்க. சொன்னேன், அது ப்ரொடியூசருக்கு போங்க, எனக்கு கரெக்டா வந்த சம்பளம் வந்தா போதும் அப்படின்னு தான் இருந்தேன். அது ப்ரொடியூசருக்கு தான், நமக்கு இல்ல. $1 மில்லியன் அவங்களுக்கு தான் அந்த டாலர்லாம் போயிடுச்சு. டைரக்டர், நீ எப்ப வந்த? அப்படியா? இங்கதான் இருக்கேன், அவனை பார்க்கவே இல்லையா? இல்ல, இந்த இலங்கை தமிழர் அது சம்பந்தமா எடுத்தாவே இங்க இருக்க முக்கிய ஒரு அரசியல்வாதிய மேடைக்கு வர வச்சிருவாங்க. நீங்க நடந்த சம்பவத்தை எடுத்திருக்கீங்க, அவருக்கு கண்டிப்பா போயிருக்கும். நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா அந்த அரசியல்வாதி கிட்ட? ஏன்னா அவர் தான் மிக முக்கியமா வந்து எப்ப பார்த்தாலும் மேடையில பேசுவாரு. சார், நாங்க இந்த படத்துல வந்து அப்படி அரசியல் சம்பந்தமா யாருக்கிட்டயுமே பேசல. ஆனா உண்மையா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கோம், அவங்களோட இன்புட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். அதனால அவருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் தானே பேசுறாரு. அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க கிட்டே பேசிடலாம்ல, அதுதான். எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்ன மாதிரி வருது இல்ல, அது கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் அப்போ அவர் இருக்கும்போது. இல்ல அவர் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான். சோ அதை இதுலயே போட்டிருக்கீங்க. சோ அதுவே பெரிய ஒரு அந்த வார்த்தையே பெரிய அழுத்தமான வார்த்தை இல்ல, இது சென்சார் போகும்போது. அதை எப்படி இது பண்ணி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்ல சார், அதான் கதையாவே ஒரு உண்மையான நடந்த கதை தானே, உண்மைக்கு நெருக்கமான கதைன்னும் போது அவங்க அதை அலோவ் பண்றாங்க சார். ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு, யூஏ சென்சார் ஆயிடுச்சு. ஆமா சசினா, ஒரு ஆனா நிறைய பேர் இப்ப சொல்றாங்க சசி வந்து பெரிய பெரிய படம் பண்றாரு, ஆனா சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கு. உங்க வார்த்தையில கரெக்டா சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு. என்னன்னா, நீங்க சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க, சம்பளம் ஏத்த மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்களா? அது உண்மையா என்ன?
உண்மைதானே, அதான் இப்போ அவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். அதை சொன்ன பிறகுதான் எல்லாமே இதாகுது. அது உண்மைதானே, யாரும் தர்றதில்ல. நடிச்சது கொடுத்ததே வந்தாலே சந்தோஷம்தான். அதான் அப்படித்தான். இது சத்யசிவா சாருக்கு. வாழ்த்துக்கள் சசி, உங்களுக்கும் உங்க படக்குழுவுக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு படம் எடுத்திருக்கீங்க. உங்க ஆர்ட் டைரக்டர் பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சி பூர்வமா இருந்தது. அவர் வந்து வாழ்க்கையில இங்க வந்து அதே கஷ்டங்களை பட்டிருக்கேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கும்போது ஒரு பெரிய லெவல்ல ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ரிசர்ச்சுக்கான முயற்சிகளை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் ப்ளீஸ். சார், இப்போ அவரு சொன்ன மாதிரியே நாங்களுமே ஒரு 5 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க தான். அவர் சொன்னாரு, நான் சொல்லலை. இது வந்து படிக்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த 90sல இருந்த முக்கியமா ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியல. ஆனா இது சொன்னா ரொம்ப ஒரு வெறும் வலி மட்டும் இல்லாம அதுல ஒரு வீரம் இருக்கு சார் ஆக்சுவலா. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு 106 மீட்டரை தாண்டி போறதுல ஒரு வீரம் இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு சார். ஒரு படமா பண்ணும் போது ஒரு ஹீரோயிசம் இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஸோ இதையும் படம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். இல்ல சார், அவங்க டைரக்டா சந்திச்சு போனவங்க கிட்ட நம்ம பேசல. ஆனா சந்திச்சு போனவங்களோட உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசணும். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அதுல தப்பிச்சு போனவங்க வந்து ஒரு 23 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. அதுல பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அரெஸ்ட் ஆனாங்க. அரெஸ்ட் ஆனவங்க கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க மேல தப்பு இல்லை, வெறும் தப்பிக்க பார்த்தது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால அவங்க எங்க இருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல. நாங்க ஒரு 10 முகாமுக்கு போனோம். அந்த 10 முகாம்ல பேசும்போதும் அதுக்கு கனெக்ட் ஆனவங்க இருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் சம்பந்தமா கனெக்ட் ஆனவங்க, அப்போ இருந்தவங்க, அப்போ இதை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. இதுதான் நாங்க பண்ண ரிசர்ச். நிஜமுன் மேடம், நீங்க ஜெய் பீம் ஆகட்டும், இந்த படமாகட்டும், ஜெண்டில் உமன், காதல் என்பது படம் எல்லாமே உங்க வயசுக்கு மீறிய ஒரு மெச்சூர்ட் ரோலா நடிக்கிறீங்க. அது வந்து என்ன காரணம்? உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியா ஆடல் பாடல் அந்த மாதிரி இதெல்லாம் கமர்ஷியலா நடிக்கணும்னு ஆசை இருக்கா, இல்ல இந்த மாதிரி கேரக்டரா உங்களை தேடி வருதா? எனக்கு வர்ற கேரக்டர்ஸ் அதிகமும் இப்படிதான். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கேரக்டர்ஸ் பண்ண தான் பிடிக்கும், அவ்வளவுதான். சசி சார், இங்க இப்போ சில நடிகர்கள் பெரிய ஈவெண்ட் வச்சு அந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாலாம் நடத்துறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா? நேரு ஸ்டேடியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். நீங்க நல்ல மனிதர், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? மதுரைக்காரங்களை எத்தனாலே வந்துருவாங்க. சோ அதனால கேக்குறேன். வேணாம், இதுவே நல்லா தானே இருக்கு, ஒரே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு அதை உசுப்பி விடுற? இதுவே நல்லா இருக்கு. இது இப்படியே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது நல்லா இருக்கு. நான் இத்தனை வருஷமா அவங்களதான் ரசிகர் மன்றம் இல்ல, அப்படி எனக்கு ஆக்சுவலாவே எனக்கு அது எனக்கு பர்சனலா அது பிடிக்கல. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு படம் அப்படிதான் வந்து காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வர வச்சு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது வேணாம், அது ஒரு இன்ஸ்டிடியூஷனு, அங்கே போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலா நினைச்சேன். அதனாலதான் நான் நந்தன்லையும் பள்ளியும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் 2 ப்ரொடியூசரை தப்பிச்சிட்டேன். இவர் கேட்கல, அதனால இன்னும் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா பண்ணுவோம், அது ப்ரொடியூசரோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன். ஆனால் எனக்கு பர்சனலாகவே என்னுடைய படங்களை ஒரு காலேஜுக்கு போய், அது இன்ஸ்டிடியூஷன் படிக்க வந்திருக்காங்க, அங்கே போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்க, அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை. அவங்களோட படிப்பையும் அவங்க ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க, அதை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நான் அதுல இருந்து பண்றதில்லை, அதுதான் நான் விலகி இருக்கேன். சார், ஜிப்ரான் சார் மேடையில பேசுறப்ப ஆர்கே சுப்பிரமணியம் சார் நினைக்கிறேன், ஏழைகளின் இளையராஜா அப்படின்னாரு. நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க? ஏன்னா இளையராஜானா 2 கருத்து இருக்குது. மியூசிக்லயும் ஒரு சிறப்பு, எல்லாத்தையுமே சிறப்பு. நீங்க மியூசிக்ல இன்னும் சிறப்பா இருப்பீங்களா, இல்ல அவரை மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லயும் இறங்கிடுவீங்களா? இல்ல சார், ஐயோ என்ன சொன்னாலும் மாட்டேனே. ஓகே, இல்ல சார், எனக்கு அவர் சொன்னது அது ரொம்ப பெரிய வார்த்தை, நான் அப்படிதான் பாக்குறேன். பட் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட், நான் இந்த யார் நடிச்சிருக்காங்க
அது எல்லாம் பார்க்கறத விட எனக்கு ஸ்கிரிப்டு டேரக்டர்ஸ் அப்புறம் சில நேரம் இப்போ வந்து எனக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வருது. இப்போ இவங்க கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நாகராஜ்னு டேரக்டர் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிடிச்ச உடனே ஓகே இந்த படத்தில் நம்ம இருக்கணும், இந்த படம் நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணி தான் நான் உள்ள வரேன். ஸோ அந்த அளவு தான் என்னோட சினிமா மேல இருக்க லவ் மட்டும்தான் நான் அந்த படத்து கூட கமிட் ஆகுறதுக்கு, வேற எந்த ரீசனும் இல்லை. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் மைக்கு மட்டும் கொடுக்குறோம், இறுதி கேள்வியாக இருக்கட்டும். இப்ப சொல்லுங்க சார். இலங்கையில மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, காரைத்தீவு, இந்த மாதிரி இடங்கள்ல தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அண்ணா சொல்லுங்கண்ணே, பரவாயில்ல சொல்லுங்க, நீங்க மனசுல இருக்க சொல்லுங்க, கேளுங்கண்ணே, ஒன்றும் இல்லை, சாரிண்ணே, அதான் சாரிண்ணே சொல்லுங்கண்ணே, கேளுங்க. நான் இலங்கையில் இருந்தவன், அங்க இருந்து 83 நான் வந்துட்டேன். அதனால கேட்கிறேன், காரைத்தீவு, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை இந்த பகுதிகளில் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அங்கே இருந்த அந்த மக்களை நீங்க சந்தித்தீர்களா? ஆமா ஆமா கண்டிப்பா. அந்த மக்களோடு பேசினீர்களா? கண்டிப்பா. அவருடைய உணர்வுகளை நீங்கள் இதில் எடுத்து வைத்திருக்கிறீர்களா? நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸுக்கான விடை கண்டிப்பா அதுல இருக்குங்க. உங்களோட ஆதங்கம் எவ்வளவு இருக்கோ அதை நான் விஷுவலா காமிச்சிருக்கேன். அதை தான் நான் சொன்னேன், நாங்கள் நடிக்கும் போதே உணர்ந்தோம். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நானும் மு. ராமசாமியை எனக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பற்றிலாம் சொல்லும்போது சொன்னாருன்னா, இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது தெரியும்.